no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஆதன் நேயர்களுக்கு வணக்கம். 2026 தேர்தல் களம் பரபரப்பா இயங்கிக்கிட்டு இருக்கு. திமுக மீண்டும் ஆட்சி அமைப்பாங்களா? அதிமுக என்ன பண்ண போறாங்க? நாம் தமிழர் களத்தில் இருக்காங்க. புது பிளேயர் விஜய் வந்திருக்காரு. அவரோட இம்பாக்ட் என்னவாக இருக்க போகுது அப்படின்னு பல்வேறு கேள்விகள் இந்த தேர்தலை நோக்கி இருக்கு. பலரோட பார்வையும் இது இருக்கு. மக்கள் மனதில் என்ன இருக்கு அப்படின்னு பலரும் கணிக்க முடியாத ஒரு சூழல் இருந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் ஆதன் உங்களுக்காக கிளம்பிருக்கு. மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத நம்ம கருத்து கணிப்பாக கொடுக்க போறோம். 2021 ஆதன் இதே மாதிரியான ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டு இருந்தது. அதே தொடர்ச்சியா இப்போ 2026 ஆதன் ஒரு மிகப்பெரிய கருத்து கணிப்பை எடுத்திருக்காங்க. அதோட ஒரு பகுதியா நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய 16 தொகுதிகளில் யார் வெற்றி பெற போறா, மக்கள் மனதில் என்ன இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். நம்மளோட தாமரை செல்வன் நினைச்சிருக்காரு. வணக்கம் தாமரை. வணக்கம் சந்தோஷ். சென்னை அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான களம். அந்த களத்துல மக்கள் யாருக்கு வாக்களிக்க போறாங்க, மக்களோட மனநிலை என்னவா இருக்கு அப்படின்றதா நம்ம இப்ப பார்க்க போறோம். அதுல முதல் தொகுதி ஆர்கே நகர் தொகுதி. ஓகே, ஆர்கே நகர் தொகுதி அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் அதிமுக ஸ்ட்ராங் ஹோல்டா இருக்குது. குறிப்பாக இந்த இடைத்தேர்தல் மூலமாக இந்தியா முழுமைக்கும் கவனம் பெற்ற ஒரே தொகுதி வந்து ஆர்கே நகர் தொகுதி. ஒரு வரலாற்று பூர்வமாக பார்க்கும்போது ஆர்கே நகர் தொகுதி என்பது ஒரு ஏடிஎம்கே சென்ட்ரிக்கான தொகுதி. தேர்தல் வரலாறு காலம் தொட்டு ஒரு 2 முறை காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்க, 3 முறை திமுக ஜெயிச்சிருக்காங்க. அதிக முறை ஆர்கே நகர்ல வந்து அதிமுக தான் ஜெயிச்சிருக்காங்க. 2 தேர்தலுமே வந்து திமுக வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்வீப்ல ஜெயிச்ச எலெக்ஷன். அப்போது மட்டும்தான் திமுக ஆர்கே நகர்ல ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமாக 21 எபினேசர் அங்க ஜெயிச்சிருக்காரு. இது அதிமுக சென்ட்ரிக்கான தொகுதி. சேகர் பாபு அதிக முறை ஜெயிச்சிருக்காரு. அதே போல அதிமுகவுடைய மிக முக்கியமான முகம் மதுசூதன் அவர்கள் ஜெயிச்ச தொகுதி. இது அதிமுக சார்பான தொகுதி. யூஸ்வலா வந்து சென்னை அப்படின்றது திமுக ஓரியன்டான தொகுதிகளா இருக்கும். அப்படி இருக்கிறப்ப ஆர்கே நகர்ன்றது ஒரு விதிவிலக்கானது. இதுல இப்போ இருக்கக்கூடிய வாக்காளர்கள் ஆஃப்டர் எஸ்ஆர் அப்படின்றது ஆண் வாக்காளர்கள் 93,576 பேர் இருக்காங்க. பெண் வாக்காளர்கள் 1,02,201 வாக்காளர்கள். மொத்தம் 1,95,856. ஒரு பெரிய தொகுதி அப்படின்னே சொல்லணும். ஸோ இதுல எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி 2021, 24 2 தேர்தலுக்கான முடிவுகளை நம்ம பார்க்க போறோம். 2021 நீங்க எபினேசர் 50% வாக்குகளுக்கு மேல வாங்கியிருக்காரு. RS ராஜேஷ் ஒரு பெரிய மார்ஜின் 28. நாம் தமிழர் இங்க பாருங்க 10.9 நல்ல ஒரு வாக்குகளை வாங்கியிருக்காங்க. மக்கள் நீதி மையம் அப்ப தனியா நின்னாங்க, கிட்டத்தட்ட 6%. இது 2024 வடசென்னைக்கு உட்பட்ட ஆர்கே நகர்ல இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிக்கான வாக்குகளை மட்டும் பார்க்க போறோம். திமுக அங்கேயும் 50% மேல வாங்குறாங்க. பால்க நகராஜ் பாஜக அதிமுக பிரிஞ்சு நின்று இருக்காங்க. 23 மனோகர் வந்து 12% வாங்கியிருந்தாரு. அமுதினி பாருங்க 2 வாட்டியுமே நாம் தமிழர் வந்து 10%க்கு மேல வாங்கினதை நம்மளால பார்க்க முடியல. இல்ல, நம்ம தமிழ்நாடு முழுக்க வந்து கும்மிடிப்பூண்டியில ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் நாம் தமிழருக்கு ஒரே ஓட் பேஸ் இருக்கு. அது வந்து நீ எங்க பார்த்தாலும் இப்படிதான் இருக்கும். ஏன்னா அது வந்து நாம் தமிழருக்கு வந்து ஒரு கமிட்டட் ஓட்டர்ஸ் இருக்காங்க. அதன் காரணமாக கும்மிடிப்பூண்டி டு கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே ஓட் பேஸ் இருக்கிற ஒரே கட்சி வந்து நாம் தமிழர் தான். ஸோ இது 2021, 24க்கான கம்பேரிசனை நம்ம பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்து இப்போ யார் களமிறங்கி இருக்காங்க ஆர்கே நகர்ல 2026 மீண்டும் திமுக எபினேசரே போட்டி போடுறாரு. இளைஞரணியுடைய மிக முக்கியமான முகம். சென்னையில இளைஞரணியுடைய அடையாளமாக பார்க்கப்படுகிறார். இளைஞரணி என்பதன் காரணமாக எபினேசர் அவருக்கு வந்து இந்த ஆர்கே நகர் தொகுதியை வந்து மீண்டும் கொடுத்திருக்காங்க. அதிமுகல ராஜேஷ் அவர் நிற்கிறாரு. புதுவரவு இருந்து மரிய வில்சன் இருக்காங்க. அதே மாதிரி நாம் தமிழர்ல வெண்ணிலா தாய்மானவன் களமிறங்கி. வெண்ணிலா தாய்மானவனை பத்தி பேசியே ஆகணும். வட சென்னையில குறிப்பாக சூழலியல் சார்ந்து ஏகப்பட்ட விஷயங்களை நாம் தமிழர் வந்து முன்னெடுக்கிறாங்க. அதற்கு வெண்ணிலா தாய்மானவன் ரொம்ப பக்கபலமா இருக்காங்க. இவங்க தான் இப்போ களத்துல இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ரொம்பவும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஆர்கே நகருக்கான அந்த 2026க்கான கருத்து கணிப்பு என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அதன் களத்துல இறங்கி பல்வேறு விஷயங்கள்ல மூலமா தான் இந்த முடிவுகளை நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லணும். அந்த முடிவுகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2026 ஆர்கே நகருக்கான கருத்து கணிப்பின்படி ஜே எபினேசர் 42% வாங்குவார் அப்படின்றது நமக்கு தெரிய வருது. ராஜேஷ் 30%, மரிய வில்சன் 21, வெண்ணிலா தாய்மான் அதாவது நாம் தமிழர் 7%. சென்னையை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக வடசென்னை சார்ந்த தொகுதிங்கிறதுனால வந்து எபினேசர் அவர்களும் சரி, ராஜேஷ் அவர்களும் சரி, கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன். இந்த இடத்துல திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் போட்டிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. குறிப்பாக 42% ஒரு நல்ல நம்பர் தான். அதுவும் நம்ம சொன்ன மாதிரி இது அதிமுக ஓரியன்டான தொகுதி. பலமுறை அதிமுக ஜெயிச்சிருக்கக்கூடிய ஸ்ட்ராங் ஹோல்ட் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி இப்பதான் வந்து திமுக கையில் எடுக்கிறாங்க. 2021 ஜெயிச்சிருக்காங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு லீடிங்கோட தான் இந்த இதுல நம்ம பார்க்க முடியுது. 42, 30, 21, 7 அப்படின்றதான் இருக்கு. ஸோ இதுல
அதனோட கணிப்பின்படி ஆர்கே நகர்ல திமுக வேட்பாளர் ஜே எபினேசர் ஒரு 40%க்கும் அதிகமான வாக்குகளோட வெற்றி பெறுவார்ன்றது நம்மளோட கணிப்பா இருக்கு. இது வந்து நம்ம தேர்தல் நெருங்கும் வேளையில ஒவ்வொரு நாளும் மொமெண்டம் மாறிட்டு இருக்கு. எப்படியான ரிசல்ட் வரலாம். ஆனா நம்மளோட கணிப்பின்படி இதுதான் ஆர்கே நகரோட ரிசல்ட்டா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆர்கே நகர்ல மீண்டும் எபினேசர் ஜெயிக்கிறார்னு சொல்றீங்க. ஆமா, அடுத்த தொகுதி பார்க்கலாம். பெரம்பூர் தொகுதியை பார்க்க போறோம். ரொம்பவே ஒரு பலரும் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு என்ன ரிசல்ட் வரப்போகுது அப்படின்னு தமிழ்நாட்டே உற்று நோக்கக்கூடிய ஒரு தொகுதி அப்படின்னா பெரம்பூர் இருக்கு. சோ அது இப்ப யாருன்றதுக்கு முன்னாடி இதோட வரலாறை பார்த்துக்கலாம். பெரம்பூரை பொறுத்த வரைக்கும் ஒரு தொழிற்சங்கம், கம்யூனிஸ்ட் வந்து ரொம்ப ஆக்டிவாக வேலையை பார்க்கக்கூடிய தொகுதி, தொழிலாளர்கள் நிறைய இருக்கக்கூடிய தொகுதி, ஐசிஎஃப் அங்கே தான் இருக்கு. 2001, 6, 11 3 முறை அங்க வந்து கம்யூனிஸ்ட் ஜெயிச்சிருக்காங்க. அதையும் தாண்டி திமுக வரலாறுல ரொம்ப முக்கியமான தொகுதி. சத்யவாணி முத்து அவர்கள் 2 முறை ஜெயிச்சிருக்காங்க. படுதி இளமழுதி அவர்கள் 1 முறை ஜெயிச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு பெரம்பூர்ல வந்து அதிக முறை திமுக ஜெயிச்சிருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். 2 முறை ஜெயிச்சிருக்காங்க. நம்ம சொன்ன மாதிரி இது ஒரு டிபிக்கல் சென்னை ஜோன் தொகுதி. திமுக ரொம்ப வலுவா இருக்கக்கூடிய ஒரு 8 முறை ஜெயிச்சிருக்காங்க. சிபிஎம் 3, அதிமுக 2 அப்படின்றதா இந்த தொகுதியோட வரலாறா இருந்துட்டு இருக்கு. வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆண் வாக்காளர்கள் 1,07,995, பெண் வாக்காளர்கள் 1,14,726, மொத்த வாக்காளர்கள் 2,22,792. ஒரு பெரிய ஹியூஜ் தொகுதியா தானே இருக்கு. 2 லட்சம் அப்படின்றது ரொம்ப ரெகுலரா பெரிய நம்பர் அப்படின்றது. சோ இந்த மாதிரி அதிக வாக்காளர்கள் இருக்கக்கூடிய தொகுதியில எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி 2021-24க்கான ஒரு கம்பேரிசனை பார்த்துடலாம். 2021ல இப்ப இருக்கக்கூடிய ஆர்டி சேகர் 19ல வந்து இடைத்தேர்தல்ல அவர் ஆர்டி சேகர் ஜெயிச்சாரு. ஓகே, அதே மாதிரி தான் 2021லயுமே ஆர்டி சேகர் ஜெயிச்சு ஒரு ஹியூஜ் மார்ஜின் 53%. செகண்ட் இடத்துல தனபாலன் 25, நாம் தமிழர் மெர்லின்ஸ்க்கு வந்து 10% கிட்டத்தட்ட நம்ம சொன்னது அதே தான் வந்திருந்திருக்கு. மக்கள் நீதி மய்யம் ஒரு 9%. ஆவின் பொன்னுசாமி சார் வந்து 8.58% வாங்கியிருக்காரு. 2024 அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதே தான் வட சென்னைக்கு உட்பட்ட தொகுதியில தான் வருது. கலாநிதி வீராசாமி வெற்றி பெற்றிருக்காரு. பெரிய சதவீதம் தான். 57% ஒரு பெரிய நம்பர் தான். பால் கனகராஜ் 16.56, மனோகர் அவர்கள் 13.75, அமுதனி அவர்கள் 12.27 வாங்கியிருக்காங்க. இதுதான் 2021-24 திமுக ஒரு கிளியர் லீட்ல இருக்கிறத பழைய தேர்தல்கள் நமக்கு காட்டுது. சோ இந்த முறை பெரம்பூர்ல யார் யார் நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்டி சேகர் மீண்டும் களம் காண்கிறாரு. இந்த முறை அதிமுக கூட்டணி கட்சிக்கு கொடுத்திருக்காங்க. அதுவே ஒரு பெரிய அதிமுக டைரக்டா கண்டெஸ்ட் பண்ணாம பாமகவுக்கு கொடுத்திருக்காங்க. திலகபாமா அவர்கள் போட்டி போடுறாங்க. அதே போல தாவேகாவின் சார்பாக அந்த கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் போட்டி போடுறாரு. நாம் தமிழர் சார்பாக வெற்றி தமிழன் அவர்கள் போட்டி போடுறாங்க. குறிப்பாக இது வந்து ஒரு ஸ்டார் தொகுதியாக பார்க்கப்படுது. இந்தியாவை உற்று நோக்கும் தொகுதியாக 2 தொகுதிகள்ல மாறி இருக்கு சொல்லிரலாம். பெரம்பூரும் நிக்கிறாரு, திருச்சி கிழக்கும் நிக்கிறாரு. சென்னைக்கு உட்பட்ட பகுதியில பெரம்பூர் அவர் வந்து விஜய் நின்றுக்காரு. குறிப்பா ஆர்டி சேகரை பத்தி சொல்லி ஆகணும். ஆர்டி சேகர் வந்து கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன், ஈஸியா அவரை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். 19லயும் ஜெயிச்சிருக்காரு, 19 இடைத்தேர்தலையும் ஜெயிச்சிருக்காரு, 21 எலெக்ஷன்லயும் ஜெயிச்சிருக்காரு. அந்த அளவுக்கு ஆக்சசபிளான ஒரு பர்சன். எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. என்ன ஒரு முக்கியமான கருத்து கணிப்பை தான் பார்க்க போறோம். 2026 பெரம்பூர்ல யார் ஜெயிக்க போறா அப்படின்ற ஆதன் கருத்து கணிப்புல விஜய் வந்து ஒரு நல்ல மொமெண்டம் எடுத்திருக்காரு. அப்படின்னு பெரம்பூர்ல ஒரு 43ங்கிறது ஒரு பெரிய நம்பர். ஆர்டி சேகர் 33, மித்த 2 பேர் ரொம்ப அந்த காம்படிஷன்லயே இல்லாத மாதிரி. அது வந்து நிச்சயமா நான் எதிர்பார்த்தேன். திலகபாமா அவர்கள் 15 கொடுத்திருக்கோம். அது வந்து பாமகவுக்கும் பெரம்பூருக்கும் என்ன சம்பந்தம்னே எனக்கு இன்னும் ஒரு 20 ஒரு க்ளோஸ் ஃபைட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக விஜய் அவர்களுக்கு 43%, ஆர்டி சேகருக்கு ஒரு 33%ங்கிறது ஒரு ஷாக்கா தான் நான் பார்க்கிறேன். இது எப்படின்னா, ஏன்னா நம்ம கருத்து கணிப்புல நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் உள்ள இறங்கி வேலை பார்த்ததுல விஜய்க்கு யங்ஸ்டர்ஸ் ஆதரவு நிறையவே இருக்கு. ஆனா இது ஆரம்பத்துல ரொம்ப அதிகமா இருந்தது. அது கேம்பெயின் ஸ்டார்ட் ஆக ஆக தேர்தல் நாள் நெருங்க ஆர்டி சேகருக்கு கெயின் பண்ணிட்டே வர்றாரு. நம்ம இதை எடுத்த டயத்துல இந்த லெவல்ல இருக்கு. இதுக்கப்புறம் இது எப்படி மாறும், இன்னும் கெய்னிங் ஆயிட்டு இருக்காங்கன்றதான் கள நிலவரமா ஒரு க்ளோஸ் ஃபைட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக கம்ஃபர்டபுளாக விஜய் ஜெயிக்கலாம். பெரம்பூர்ல நான் இப்பவும் சொல்றேன், விஜய் ஜெயிக்கலாம். ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா ஜெயிக்க முடியாது. நாம எடுக்கக்கூடிய சமயத்துல விஜய் லீடிங்ல இருக்காரு, ஆர்டி சேகரும் கிரவுண்ட்ல இருக்காரு, வேலை பாக்குறாங்க. கடைசி அந்த 3 நாட்களுக்கான விஷயத்தை வச்சுதான் நம்மளால பார்க்க முடியும். ஆர்டி சேகரையும் சாதாரணமா நினைச்சிட முடியாது. விஜய்க்கு எதிராக ஒருத்தர் நிக்கிறாரு, அவரையும் சாதாரண இட போட்ட முடியாது. விஜய்க்கு மிக கடுமையான ஃபைட்டை ஆர்டி சேகரால கொடுக்க முடியும். ஈஸியா ஜெயிக்க முடியாது. ஜெயிக்கணும்னா தண்ணி குடிக்கணும் விஜய் அந்த இடத்துல. ஓகே, இப்போ நம்ம எடுத்திருக்கக்கூடிய நேரத்தின்படி அந்த அடிப்படையில பெரம்பூர்ல விஜய் ஒரு 40% கிட்ட வாங்கி வெற்றி பெறுவார் அப்படின்றது அதனோட கருத்து கணிப்பா இருக்கு. சோ இது இன்னும் நெருக்கத்துல எப்படியும் மாறலாம் அப்படின்றதும் ஒரு பெரம்பூரை பொறுத்த வரைக்கும் விஜய் ஜெயிப்பார்னு சொல்லியிருக்கோம். பார்க்கலாம் எப்படின்னா அடுத்த தொகுதி பார்ப்போம். அடுத்துமே வந்து ஒரு ஸ்டார் கேண்டிடேட் தொகுதி தான்.
கொளத்தூர் தொகுதி. கொளத்தூர் தொகுதி கரண்ட் சிஎம் மு.க. ஸ்டாலின் அவருடைய தொகுதி. 2008 தொகுதி மறுசீரமைப்புல இந்த தொகுதியை உருவாக்குறாங்க. தொடர்ச்சியாக 3 முறையாக அங்க வந்து ஸ்டாலின் அவர்கள் தான் ஜெயிச்சுட்டு இருக்காரு. 1000 விளக்குல இருந்து 2011ல வந்து கொளத்தூர் வராரு. ஹாட்ரிக் வெற்றியை கொளத்தூர்ல வந்து பதிவு செஞ்சிருக்காரு. 4வது முறையாக வெற்றியை பதிவு செய்வாரா அப்படிங்கறத வந்து நமக்கு இந்த நம்முடைய கருத்து கணிப்பின் மூலமாக தான் தெரிஞ்சுக்க முடியும். ஆண் வாக்காளர்கள் வந்து 99,607 பேர் இருக்காங்க. பெண் வாக்காளர்கள் 1,07,607 பேர் இருக்காங்க. இங்கேயும் ஒரு 2 லட்சத்துக்கு மேல இருக்கக்கூடிய வாக்காளர்கள் இருக்காங்க. இந்த எஸ்ஐஆருக்கு அப்புறம் நிறைய முன்ன பின்ன மாறி இருக்கு அப்படின்னே சொல்லணும். இது ஒரு 2 லட்சம் அப்படின்றது இது ஒரு சிக்னிஃபிகண்டான நம்பர் தான். இந்த தொகுதியில இதற்கு முன்னாடி தேர்தல் நமக்கு தெரியும் ஸ்டாலின் தான். ஆனா எப்படி 2021ல மு.க. ஸ்டாலின் 60% மேல வாக்குகள் வாங்கியிருந்தாரு. அதிமுக சார்பா ஆதிராஜாராம் இருந்தாரு. 20.2 டிஃபரன்ஸ்ன்றது ஒரு ஹியூஜான டிஃபரன்ஸ். மக்கள் நீதி மையம் 3வது இடம், ஜெகதீஷ்குமார் 8.2%, நாம் தமிழர்ல கபில செல்வா 6.5% இருந்தாங்க. நாடாளுமன்ற எலெக்ஷன் தான். அதே மாதிரி பால் கனகராஜ் பாஜக சார்பில் 16, அதிமுக சார்பில் ஆர் மனோகர், நாம் தமிழர்ல அமுதினி. ரொம்பவே ஒரு திமுகக்கு ஸ்ட்ராங் ஹோல்ட் இருக்கக்கூடிய தொகுதி. சட்டமன்றமா இருந்தாலும் சரி, நாடாளுமன்றமா இருந்தாலும் சரி. குறிப்பாக இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் சிஎம் வந்து நிறைய பண்ணியிருக்காரு. குறிப்பாக ஒரு புதிய கலைக்கல்லூரி கொண்டு வந்திருக்காங்க. ஏகப்பட்ட பார்க்ஸ், அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பூல், அதுக்கப்புறம் ரோடு வசதி அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை நிறைய அங்க பண்ணிருக்காங்க. யாரு நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சொன்ன மாதிரி திமுக பொறுத்த வரைக்கும் அதிக தேவையே இல்லை. ஆமா, அதிமுகல இந்த மாதிரி சந்தான கிருஷ்ணன் நிப்பாட்டிருக்காங்க. ஆதிராஜாராம் மாறி சந்தான கிருஷ்ணன் வராங்க. தாவேகா சார்பில் விஎஸ் பாபு, நாம் இவரு முன்னாள் திமுக பிரமுகர். சோ டிவிகேக்கு வந்திருக்காரு. அவருக்கு அங்க சீட் கிடைச்சிருக்கு. அதே போல நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் சவுந்தரபாண்டியன் அவர்கள் வந்து போட்டி போடுறாங்க. சோ ரிசல்ட் என்னவா இருக்கு சொல்லிருந்தீங்க. நிறைய ஒர்க் பண்ணிருக்காங்க தொகுதியில அப்படின்னு. அவர் முதலமைச்சர் ஸ்டேட் வைடு முகம் அப்படின்றது நிறைய திட்டங்கள் அது எல்லாத்துலயும் கொளத்தூர் வந்து பயனடைஞ்சிருப்பாங்க. அதை தாண்டி தொகுதி நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க. அது நம்ம களத்துல போய் நம்மளோட கருத்து கணிப்புகளை நல்லாவே தெரிஞ்சது. அதுதான் ரிசல்ட்டாகவும் வந்திருக்கான்னா ஆமா, அதுதான் ரிசல்ட்டாகவும் வந்திருக்கு. கொளத்தூருக்கான ஆதன் கருத்து கணிப்பு 2026ல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 56% வாங்கி ஒரு பெரிய லாஸ்ட் டைம் 60% போலிங்ல கருத்து கணிப்புல 56% வருது. சந்தான கிருஷ்ணன் அதிமுக 25, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25%க்கு 50% மேல லீட்ல இருக்காரு. அடுத்து பாபு 13%, நாம் தமிழர் ஒரு 6%. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் மு.க. ஸ்டாலின் 4வது முறையாக ஜெயிக்கிறாருன்னு நம்முடைய கருத்து கணிப்பு சொல்லி இருக்குது. சோ முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொளத்தூர்ல 2026ல 50%க்கும் அதிகமா வாங்கி மீண்டும் ஒரு நல்ல ஒரு வெற்றியை பெறுவாரு அப்படின்றதா நமக்கு தெரிய வருது. அடுத்த தொகுதி பார்க்கலாம். வில்லிவாக்கம் சென்னையோட ஒரு முக்கியமான தொகுதிகள்ல இதுவும் அப்படின்னே சொல்லணும். நடுத்தர வர்க்க மக்கள், தொழிலாளர்கள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு பகுதியா வில்லிவாக்கம் இருந்துட்டு இருக்கு. வில்லிவாக்கம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு 7 முறை திமுக ஜெயிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 2 முறை கம்யூனிஸ்ட் ஜெயிச்சிருக்காங்க. சோ கம்யூனிஸ்ட் ஒரு ஹோல், அது கடந்த காலங்களில் கம்யூனிஸ்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் போது கம்யூனிஸ்ட் ஜெயிச்சிருக்காங்க. அதிமுகவும் ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு நினைவு தெரிஞ்ச இந்த 96ல வந்து தமாக ஒரு தடவை, தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு தடவை ஜெயிச்சிருக்காங்க. ஒரு திமுக ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கக்கூடிய ஒரு தொகுதி தான். வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆண் வாக்காளர்கள் 99,607, பெண் வாக்காளர்கள் 1,07,607. இங்கேயுமே வந்துட்டு ஒரு 2 லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க. இதுவுமே ஒரு ஸ்டார் தொகுதி அப்படின்னே சொல்லணும். அதற்கான காரணம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆதவர்ஜுனா அவர்கள் இந்த தொகுதியில போட்டி போடுறாரு. ஆதவர்ஜுனாவுக்கு எதிராக திமுகவுல இருந்து கார்த்திக் மோகன் அவர்கள் போட்டி போறாரு. கார்த்திக் மோகன் சொன்னா யாருக்கும் தெரியாது, அண்ணா நகர் கார்த்திக்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த அளவுக்கு அண்ணா நகர்ல வந்து ரொம்ப தீவிரமாக களப்பணி செய்து கொண்டிருந்தார் கார்த்திக் மோகன் அவர்கள். அவங்க குடும்பத்துக்குன்னு ஒரு நல்ல பேக்ரவுண்ட். நாம் தமிழர் கேண்டிடேட்டை பத்தி நாம பேசி ஆகணும். ரோஷினி அவங்க வந்து ஒரு திருநங்கை. அவர்களுக்கு நாம் தமிழர் சீமான் அவர்கள் ஒரு வாய்ப்பு. இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ச்சியா கண்டிப்பா இதெல்லாம் நிச்சயமா நாம வந்து பாராட்டியே ஆகணும். போன எலெக்ஷன்ஸ்ல எப்படி இருந்திருக்கு அப்படின்னா 2021ல வெற்றிலகன் அவருக்கு தொகுதியில ரொம்ப நல்ல பேர். நம்மளோட கருத்து கணிப்புகள்ல போகும்போது அவருக்கு ரொம்பவே நல்ல பேர் இருந்திருக்கு. ஸோ வெற்றிலகன் 53% வாங்கியிருக்காரு. ஜேசிடி பிரபாகரன். வெற்றிலகன் வேற யாருமே கிடையாது, பேராசிரியருடைய குடும்ப வாரிசு. அதன் காரணமாகவே வெற்றிலகனுக்கு அங்க வந்து சீட் கொடுத்திருக்காங்க. ஜேசிடி பிரபாகர் அவரு வில்லிவாக்கத்தின் எம்ஜிஆர்னு அவரை சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு எம்ஜிஆருக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருந்த நபர். குறிப்பாக அவர் பேரே வந்து வில்லிவாக்கம் எம்ஜிஆர் தான். ஜேசிடி பிரபாகர் அவர் அங்க வந்து 27% வாங்கி தோத்துருக்காரு. அதுக்கு அடுத்து ஸ்ரீஹரன் மக்கள் நீதி மையத்துல இருந்து, நாம் தமிழர்ல ஸ்ரீதர்
2024 இது வந்து மத்திய சென்னை தொகுதிக்குள்ள வரும். அங்க தயாநிதி மாறன் ஒரு பெரிய லீட்ல தான் இருக்காங்க. வினோஜ் 22.16, முரசு பார்த்தசாரதி 11% வாங்கியிருக்காரு. நாம் தமிழர்ல கார்த்திகேயன் 8% வாக்குல வாங்கியிருக்காரு. டாக்டர் கார்த்திகேயன். ஆமா ஆமா 2021 24லயுமே நமக்கு தெரிகிறது சென்னையில இது யூசுவலா இருக்கக்கூடியது அதே தான் இங்கேயும் பிரதிபலிச்சிருக்கு. திமுக ஒரு பெரிய லீட்ல இருக்கு. நம்முடைய கருத்து கணிப்பு என்ன சொல்ல வருது? ஆதவர்ஜுனாவா கார்த்திக் மோகனா அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்கு நம்மளோட பதில் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2026 கருத்து கணிப்பின்படி வில்லிவாக்கத்துல கார்த்திக் மோகன் திமுக சார்பாக களமிறக்கப்பட்டிருக்க வேட்பாளர் 43% எடுத்து ஒரு வெல் செட்டில் ஒரு மிகப்பெரிய லீட்ல கார்த்திக் மோகன் அந்த இடத்துல ஜெயிக்கிறாருன்னு சொல்றீங்க. ஆமா, 2வது இடத்துக்கு தான் மிகப்பெரிய போட்டி இருக்கு. ஆமா, ஏன்னா ஆதவர்ஜுனா 26%, விஜயகுமார் 22% அதிமுக சார்பில் எடுத்துட்டு இருக்காரு. நம்ம சொல்லும் போது பரவலா பாக்குறப்போ ஆதவர்ஜுனா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஆனா நமக்கு கருத்து கணிப்பு மக்கள்கிட்ட போறப்போ களத்துல வந்து அப்படியெல்லாம் இல்ல. அந்த வேலை அவர் பார்த்த வேலைக்கான அண்ணா நகர்ல பார்த்த வேலை வில்லிவாக்கத்துல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஒரு பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்காரு. நீங்க அண்ணா நகர்ல வந்து பொங்கலுக்கு வந்து அதெல்லாம் பண்ணீங்க, மீண்டும் எங்களுக்கு அதெல்லாம் அண்ணா நகருக்கு பண்ண மாதிரியே எங்களுக்கு பண்ணுவீங்களா? நிச்சயம் பண்ணுவேன்னு வந்து அந்த இடத்த ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. அப்படின்னா அண்ணா நகர்ல அவர் செய்த வேலை எந்த அளவுக்கு வில்லிவாக்கத்துல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குங்கிறதுக்கு அந்த ஒரு சான்று மிகப்பெரிய எடுத்துக்காட்டுன்னு நான் சொல்லுவேன். அதுதான் அந்த வெற்றி, அவரோட வேலை தான் அந்த ரிசல்ட்டுக்கானது. திமுக ரொம்ப ஸ்ட்ராங் ஹோல்டா இருக்காங்க. அதை தாண்டி கேண்டிடேட்டோட ஒர்க், அவரோட ஒரு இளைஞர் கேண்டிடேட் ஒர்க் கிடையாது, கேண்டிடேட் மெரிட். அந்த இடத்துல 43% வந்து கார்த்திக் மோகன் வில்லிவாக்கத்துல லீட் எடுக்கிறார். அதுதான் அதனோட கருத்து கணிப்பா இருக்கு. அடுத்த தொகுதி திருவிக நகர். இதுவும் ரொம்ப ஒரு முக்கியமான தொகுதி அப்படின்னே சொல்லணும். 2008 தொகுதி மறுவரைக்கு பிறகுதான் கொளத்தூர் போலவே இந்த திருவிக நகரும் தொகுதி மறுசீரமைப்புல உருவாக்கப்பட்ட தொகுதி. 11ல ஏடிஎம்கே, 16-21 ரெண்டுலயுமே வந்து டிஎம்கே தான் ஜெயிச்சிருக்காங்க. இங்க வந்து இப்போ எஸ்ஐஆருக்கு அப்புறம் வாக்காளர்கள் அப்படின்றது ஆண் வாக்காளர்கள் 85,724, பெண் வாக்காளர்கள் 93,008, மொத்தம் ஒரு 1,78,000 வாக்காளர்கள். 2 லட்சத்துக்கும் குறைவான வாக்காளர்கள் தான். ஒரு சிறிய தொகுதி தான் போல. சோ அடுத்து 2021-24 எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா 2021ல திமுக சார்பா சிவகுமார்னு சொன்னா யாருக்கும் தெரியாது. அவர் பேரு தாயகம் கவின்னு சொல்லாதான் எல்லாருக்கும் தெரியும். 61% வாங்கி வெற்றி பெற்றிருந்தாரு. அதிமுக கல்யாணி 20%, நாம் தமிழர் இளவஞ்சி 8%, மக்கள் நீதி சார்பா ஓபாத் 7% வாங்கியிருந்தாரு. இதுவுமே வந்துட்டு இது வடசென்னை தொகுதிக்குள்ள வரக்கூடிய கலாநிதி வீராசாமி அந்த ஜெயிச்சிருந்தாரு. அதே தான் இதுலயும் தெரிய வருது. 62%. அதிமுக யூசுவலா பிஜேபி ஏடிஎம்கே அது வந்து மாறி மாறி தான் வந்துட்டு இருந்துச்சு. மனோகர் 15, பால் கனகராஜ் 13, அமுதினி 9% வாங்கியிருக்காங்க. இது 21-24க்கான கம்பேரிசனா இருக்கு. இந்த எலெக்ஷனுக்கான வேட்பாளர்கள் அப்படின்றது நீங்க சொல்லுங்க தாமரை. திமுகவை பொறுத்த வரைக்கும் KS ரவிச்சந்திரன். அதிமுக அங்க டைரக்டா போட்டி போடல, புரொக்கோடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் போட்டி போடுறாங்க. ஆம்ஸ்ட்ராங் வட சென்னையினுடைய ஒரு மிக முக்கியமான முகம், ஒரு மிகப்பெரிய ஒரு தேசிய கட்சியினுடைய ஒரு மாநில தலைவர், சென்னையில மிக முக்கியமான ஆளுமை. அவருக்கு ஒரு கோரமான முடிவு, கோரமான சம்பவம் என்னன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு மிகப்பெரிய இழப்பு. அதை தாண்டி களத்துல நிக்கிறாங்க, கை குழந்தையோடு களத்துல நிக்கிறாங்க, ஓட்டு வாங்கிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. சோ அடுத்து தாவேகா சார்பில் பல்லவி ஒரு பெண்ணுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. நாம் தமிழர்ல இருந்து ஜெகதீஷ் சந்தர் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபைட் என்பது எப்படி இருக்க போகுது. ஆனா கருத்து கணிப்பு என்னவா இருக்கு அப்படின்னா திருவிக நகர்ல ஆதனோட கருத்து கணிப்பு KS ரவிச்சந்திரன் 42%. நம்ம நீங்க சொன்னது இல்லைன்னு இல்லை, ஆனா ஒரு கிட்டத்தட்ட ஒரு க்ளோஸ் ஃபைட் தான். 40-36ங்கிறது ஒரு எட்ஜாக இருந்தாலும் ஒரு க்ளோஸ் ஃபைட் வந்து பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் KS ரவிச்சந்திரனுக்கு கொடுத்திருக்காங்க. தாவேகா 14%, நாம் தமிழர் 8%. ஓகே, அதுக்கான காரணம் என்னன்னா திமுகவுக்கு இது ஒரு ஸ்ட்ராங் ஹோல்ட் இருந்துட்டு இருக்கு. சோ மக்கள் நல திட்டங்கள் சென்னையில வந்து சில பல தொகுதிகளை வந்து வேட்பாளர் மாறினாலும் ஒரு தொகுதியில வந்து அந்த வேட்பாளர் அதிருப்தி வீடியோ எல்லாம் போட்டிருக்காங்க. தாயகம் கவி கிரவுண்ட்ல நின்று வேலை பார்த்துட்டு இருக்காரு, வேட்பாளருக்கு பக்கபலமா இருக்காரு. அந்த மதம் ஆச்சரியங்களை எல்லாம் கடந்து அந்த இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமாக கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. இதுல நம்ம களத்துல போய் பாக்குறப்ப மெயினா என்னன்னா அந்த திமுகவோட அந்த மக்கள் சார்ந்த திட்டங்கள் இருக்குல்ல, மகளிர் உரிமை தொகை 1000 கொடுத்ததா இருக்கட்டும், விடியல் பயணம், இது எல்லாத்துலயுமே நம்மளால நேரடியா பார்க்க முடியுது அப்படின்றதா உண்மை. அதெல்லாம் தான் ரிசல்ட். நீங்க சொன்ன மாதிரி இந்த பொற்கொடியோட இம்பாக்ட்ன்றது இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு எட்ஜை கொடுக்க வைக்குதுன்றதுதான் நம்மளோட கருத்து. ஒரு வெல்ஃபேரால அந்த இடத்துல இருந்து திமுக நிறைய எட்ஜுக்கு வராங்க வராங்கன்றதான் நமக்கு தெரிய வருது. ஸோ 2026 திருவிக நகர் ஆதனோட கருத்து கணிப்பின்படி திமுக வேட்பாளர் KS ரவிச்சந்திரன் 40%க்கும் அதிகம் வாங்கி ஒரு வெற்றி பெறுவார் ஜெயிக்குதுன்னு அந்த இடத்துல சொல்றோம். ஆமா, இதுதான். அடுத்தது சென்னையோட ரொம்பவே ஒரு முக்கியமான தொகுதி எலும்பூர் தொகுதி.
ஒரு நீண்ட நெடிய அரசியல் வரலாறு கொண்ட ஒரு தொகுதி. 1957 இருந்து தேர்தலை சந்திச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு தொகுதியா எழும்பூர் இருக்கு. மிகப்பெரிய அரசியல் வரலாறுன்னு சொல்லியிருக்கீங்க. Okay. திராவிட இயக்கத்தோடு எழும்பூர் தொகுதியை வந்து கனெக்ட் பண்ண விரும்புறேன். பேராசிரியர் அன்பழகன் முதல் முறையாக வேட்பாளராக அறிமுகமான தொகுதி இந்த எழும்பூர் தொகுதி. அது மட்டும் இல்லாம திராவிட இயக்கத்துல இளம்பெரியார்னு ஒருத்தவரை சொல்லுவாங்க. அவர் பேர் வந்து ஏவிபி ஆசை தம்பி. அவர் போட்டி போட்ட தொகுதி. அது இல்லாம பருதி இளம்பழுதி அதிக முறை பலமுறை போட்டி ஜெயிச்சிருக்காரு. போட்டு ஜெயிச்ச தொகுதி எழும்பூர் தொகுதி. அந்த வடசென்னையுடைய ஒரு திமுகவினுடைய முகமாக இருந்தவர் பருதி இளம்பழுதி அவர்கள். Okay. இது திமுகவுடைய கோட்டையினே எழும்பூர் 12 தொகுதியை முறை சொல்லலாம். ஜெயிச்சிருக்காங்க. Yes. திமுக 12 முறை ஜெயிச்சிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் அதிமுக நேரடியா இங்க ஒரு முறை கூட ஜெயிக்கல Contest அப்படின்றது பண்ணது கிடையாது. அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஆண் வாக்காளர்கள் 65,677, பெண் வாக்காளர்கள் 69,149, ஒரு 1,34,000. ரொம்ப நம்ம கம்பேரிட்டிவா இது ஒரு கொஞ்சம் சின்ன சின்ன தொகுதி தான். தொகுதியா தான் பார்க்கப்படுது. இதுல 2021 பரந்தாமன் நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான பரந்தாமன் நின்று வெற்றி பெற்றிருந்தாரு. 58% வாங்கியிருந்தாரு. அதிமுக சார்பில் ஜான் பாண்டியன் 25.6, தென் மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டவர் எழும்பூர்ல போட்டி போட்டாரு. 25% ஒரு மிக மோசமான தோல்விதான் அது அவருக்கு. ஆமா, மக்கள் நீதி மய்யம் சார்பா பிரியதர்ஷினி 8% கிட்ட, நாம் தமிழர்ல கீதாலட்சுமி 5%, 5.31, மத்திய சென்னை தொகுதி வருது. தயநிதி மாறன் 60%, வினோஷ் பி செல்வம் 22.4, பார்த்தசாரதி 10.88, நாம் தமிழர் கார்த்திகேயன் டாக்டர் 6.35 வாங்கியிருக்காரு. திமுகவோட ஸ்ட்ராங் ஹோல்ட் இருக்கக்கூடிய தொகுதி. 2021 பரந்தாமன் நின்றிருந்தாரு. ஆனா 2026 அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டு திமுகவோட இளம் பேச்சாளர், அதுவும் இல்லாம திமுகவுடைய லீகல் விங்ல மிக முக்கியமான பொறுப்புல இருக்காரு. எல்லா டிபேட்ஸ்லயும் திமுகவின் சார்பாக கலந்து கொண்டு பேசிட்டு இருக்காரு. அவருக்கு மிக முக்கியமான அங்கீகாரத்தை சரியான நேரத்துல வந்து கொடுத்திருக்காங்க. தமிழன் பிரசன்னா ஒரு குட் சாய்ஸ். ஆமா, அதிமுக சார்பில் அபிஷேக் ரங்கசாமி அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு குட் சாய்ஸ். ஒரு இளைஞருக்கு அந்த இடத்துல வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. தாவேகாவும் ராஜ்மோகன் அவருக்கும் ஒரு விஷயத்த சொல்லவா, தமிழன் பிரசன்னா அவர்களும் ராஜ்மோகன் அவர்களும் மிக நெருக்கமான நண்பர்கள். நாம் தமிழர் சார்பாக சரண்யா அவர்கள் எழும்பூரை பார்க்கும்போது ஒரு இளம் முகங்கள், சொல்ல போனா எல்லாருமே வந்து ஒரு புதுமுகங்கள், ரொம்ப டிசர்விங் கேண்டிடேட்ஸ். எல்லாருமே டிசர்விங் கேண்டிடேட்ஸ் தான். குறிப்பாக மீண்டும் பரந்தாமன் அவர்களே வந்து அந்த இடத்துல போட்டி போடுவார்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலைமையில பரந்தாமன் அவர்களுக்கு ஓய்வு கொடுத்து விட்டு ஒரு புதிய முகமான தமிழன் பிரசன்னாவுக்கு திமுக தலைமை வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்ல சாய்ஸ். பரந்தாமன் அவர்களுமே நல்ல சாய்ஸ் தான். சோ இருந்தாலும் புதிய முகம் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக எக்மோர்ல வந்து தமிழன் பிரசன்னாவுக்கு திமுக வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. நம்ம கருத்து கணிப்பு என்ன சொல்லுது சந்தோஷ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதன் கருத்து கணிப்பு எழும்பூர் 2024 தமிழன் பிரசன்னா ஒரு நல்ல லீட் எடுத்து ஒரு சேஃபான இடத்துல இருக்காரு அப்படின்னு. 47 ஸ்வீப் தான். ஆமா, கிட்டத்தட்ட ஸ்வீப் தான். அதிமுக அபிஷேக் ரங்கசாமி 27%, ராஜ்மோகன் 17%, நாம் தமிழர் சரண்யா 9%. ராஜ்மோகன் வந்து ஒரு பெரிய ஃபேஸா இருந்தாலும் அந்த தொகுதிக்கும் அவருக்குமான கனெக்ட் அப்படின்றது என்ன, அத சொல்லி தான் தமிழன் பிரசன்னா கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காரு. நான் இங்க வீடு எக்மோர்ல தான் இருக்கு, நீங்க எப்பனாலும் என் வீட்டுக்கு வரலாம், வீட்டுக்கு வந்து எந்த மொட்டை மாடியில காபி சாப்பிட்டு என்கிட்ட பேசலாம், பனையூருக்கோ பல்லாவரத்துக்கோ போக தேவையில்லைன்னு வந்து ராஜ்மோகன் அவர்களை விமர்சனம் பண்ணி பிரச்சாரத்தை வந்து தமிழன் பிரசன்னா அவர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த பிரச்சாரம் அவருக்கு மிகப்பெரிய அளவுல கை கொடுக்குது. ஒரு 47% எக்மோரை பொறுத்த வரைக்கும் மீண்டும் திமுக கோட்டை என்பதை பிரசன்னா உறுதி செய்ய போகிறார். 12 முறை வெற்றி பெற்ற ஒரு தொகுதி அப்படின்றப்ப அங்க திமுகவோட கேடர்ஸ் எப்படி இருந்திருப்பாங்க, அங்க எப்படி பரவி இருக்கும் திமுக அப்படின்றது நம்ம எல்லாராலையுமே புரிஞ்சுக்க முடியும். அதை தான் நம்ம களத்துல சந்திக்கும் போதும் தெரியுது. இது திமுக தாங்க, நாங்க வேற யாருக்கும் ஓட்டு போட்டு பழகினதே இல்லைன்ற மாதிரி தான் நம்ம கருத்து கணிப்புல மக்கள் வந்து பேசக்கூடியதா இருக்கணும். பல கேள்விகளை கேட்டும் அவங்களோட பதில் எல்லாத்துக்குமே வந்து திமுகவை நோக்கியே தான் இருக்கு அப்படின்றதான் இந்த ரிசல்ட்லயுமே 47% ஸ்வீப். தமிழன் பிரசன்னா எம்எல்ஏ ஆகிறார். 2026 ஆதன் கருத்து கணிப்பு எழும்பூர்ல தமிழன் பிரசன்னா வெற்றி பெறுவார் அப்படின்றத அதனோட கருத்து கணிப்பா இருக்கு. அடுத்த தொகுதி என்னன்னு பார்க்கலாம் தாமரை. நமக்கு ராயபுரம் தொகுதி தாமரை அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதியில பார்த்துட்டு இருக்கோம். இது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதி அப்படின்னே சொல்லணும். ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு கொண்ட ஊர். தென்னிந்தியாவோட முதல் ரயில் நிலையம் கட்டப்பட்ட ஊர் இதுதான். 1856 இங்க முதல் ரயில் நிலையம் கட்டப்படுது. பல்வேறு விஷயங்கள் இந்த தொகுதிக்கு. அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். இந்த ராயபுரத்துல தான் வந்து ஜூஸ் நிறைய இருந்தாங்க கடந்த காலங்கள்ல. யூதர்களுடைய கோயில் இன்னைக்கு ராயபுரத்துல இருக்கு. அதுக்கு பேர் சினகாக்னு பேரு. யூதர்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு யூத கோவில்
ராயபுரம் தொகுதியில தான் இருக்கு. இந்த தகவல் இத்தனை பேருக்கு எனக்கு தெரியும்னு தெரியல. ஒரு ராயபுரம் அந்த காலங்கள்ல ஒரு காஸ்மோபாலிட்டன் இடமாக இருந்திருக்கு. பல்வேறு சமூகத்தினர் ராயபுரத்துல நிறைய வாழ்ந்திருக்காங்க. ஓகே, அதனாலதான் என்னவோ இது பொலிட்டிக்கலா ரொம்ப வந்து ஒரு சைடாவே இல்லாமே இருந்துட்டு இருந்திருக்கு. யூஸ்வலா சென்னையில திமுக வெற்றி பெறும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாலும் இங்க 6 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனா அதிமுக அதுக்கு ஈக்குவலா 5 முறை இங்க வந்து காம்படிஷன் கொடுத்து வெற்றி பெற்றிருக்காங்க. 5 முறை ஜெயிச்சது யாருன்னா டி ஜெயக்குமார் அவர்கள் தான் 5 முறை ஜெயிச்சிருக்காரு. 7 முறை போட்டி போட்டிருக்காரு. 2 முறை மட்டும் தான் தோல்வியை தழுவிருக்காரு. 5 முறை ராயபுரத்தினுடைய ஒரு முடிசூடா மன்னனாக அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் இருந்திருக்காரு. திமுக ஒரு 6 முறை ஜெயிச்சிருக்காங்க. அவருமே ஒரே வேட்பாளர் தான் அதிக முறை ஜெயிச்சிருக்காரு. மதிவாணன் அவர்கள்னு நினைக்கிறேன். அவர் தான் அதிக முறை அங்க வந்து ஜெயிச்சிருக்காரு. வாக்காளர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 75,870 ஆண் வாக்காளர்கள், 81,004 பெண் வாக்காளர்கள், மொத்தம் 1,56,931 வாக்காளர்கள் ராயபுரத்துல இருக்கிறாங்க. பாக்குறதுக்கு சின்ன தொகுதியா தான் இருக்கும். ஆனா அது ஏகப்பட்ட குறுகிய தெருக்கள். பிரச்சாரம் வந்து ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்காங்க. 2021-24 பார்த்தோம்னா 2021ல ஐட்ரீம்ஸ் மூர்த்தி ஜெயக்குமார பீட் பண்ணியிருந்தாரு. சொல்லிதான் நிப்பாட்டினாரு. அப்போதைக்கு பிரச்சாரத்துல ஜெயக்குமார் அவர்களை திமுகவுடைய ஒரு சாதாரண தொண்டனை வச்சு நாங்க வந்து வீழ்த்துவோம்னு சொன்னாரு. அதே மாதிரி சாதாரண தொண்டன்னு சொல்ல முடியாது. ஒரு ஐட்ரீம்ஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு தியேட்டர், சினிமா தியேட்டருடைய ஓனர், அவரை வச்சு வந்து ஜெயக்குமாரை வந்து வீழ்த்தி இருக்காங்க. கிட்டத்தட்ட 53% ஒரு மிகப்பெரிய நம்பர். ஜெயக்குமார் இந்த தோல்வியை வந்து ஏற்கவே முடியல. அதற்கு அவர் சொன்ன காரணம் வந்து கடந்த காலங்களில் நாங்க வந்து பாஜகவோட கூட்டணி வச்சதுதான் என்னுடைய தோல்விக்கு காரணம்னு வெளிப்படையா பேசிய ஒரே நபர் அண்ணன் ஜெயக்குமார். முறை கூட்டணி வச்சிருக்காங்க, என்ன பண்றாங்கன்றத பார்ப்போம். அதுக்கடுத்து மக்கள் நீதி மையம் குணசேகரன் 6.79, நாம் தமிழர் 6.6, ரொம்ப ஒரு க்ளோஸ் ஆனதான். 2020 இது வடசென்னை தொகுதிக்குள்ள வரக்கூடிய தொகுதி. 57% லீட் எடுத்திருக்காங்க. அவர் வந்து அந்த வடசென்னையில இருக்கக்கூடிய எல்லா சட்டமன்றங்களையும் 50%க்கு மேல கிராஸ் பண்ணி இருந்தாரு. மனோகர் 22.9, பால் கனகராஜ் பாஜக சார்பா 11.5, அமுதினி 8% வாங்கியிருக்காங்க. இது 2021-24 நிலைமை. இப்போ யார் யார் நிக்கிறாங்க ராயபுரத்துல? இந்த முறை திமுகக்கு டாக்டர் சுபேர்கான், ஐட்ரீம்ஸ் மூர்த்தி இல்லாம ஒரு மாறுதல் இங்க வருது. அதிமுக சொல்லவே வேணாம், டி ஜெயக்குமார் மீண்டும் போட்டியிடுறாரு. இவர் வந்து ராயபுரத்துல தாவேகா சார்பா தாமு ஒரு ஆட்டோ ஓட்டுநர், அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காருன்றது ரொம்ப முக்கியத்துவமா பார்க்கப்படுது. அதே மாதிரி நாம் தமிழர்ல பாபு மைலான் அவர்ன்றது வந்து இவர்தான் நிக்க. டாக்டர் சுபேர்கான் திமுகவுடைய மிக முக்கியமான ஒரு முகம். ரஹ்மான் கான் அவர்களுடைய வாரிசு. சோ அந்த எம்ஜிஆர் சிஎமாக இருக்கும்போது சட்டமன்றத்துல ஒரு 3 பேர், புயல் இடி மலைன்னு சொல்லுவாங்க, துரைமுருகன், ரஹ்மான் கான், சுபு, அந்த 3 பேரும் வந்து எம்ஜிஆருக்கு மிக கடுமையான நெருக்கடிகள் கொடுத்தாங்க. ரஹ்மான் கானுடைய வாரிசு சுபேர் கான் அவர்கள் ராயபுரத்துல போட்டி போறாரு. ஒரு டாக்டர், ரொம்ப முக்கியமான அங்கீகாரத்தை வந்து திமுக கொடுத்திருக்காங்க. அவருடைய மூதாதையர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக அவருடைய வாரிசான சுபேர் கானுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அதிமுக சார்பாக நமக்கே தெரியும் அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் தான் வேட்பாளர். நீங்க சொன்னீங்க புதிய முகம், அதுவும் ஆட்டோ ஓட்டுநர், சாமானியர் ஒருவருக்கு வந்து விஜய் வாய்ப்பு கொடுத்திருக்காரு. ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். நாம் தமிழர் சார்பாக பாபு மைலான் அவர்கள் போட்டி போடுறாரு. களம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2026 ராயபுரம் ஆதன் கருத்து கணிப்பு டாக்டர் சுபேர்கான் 39%, அதிமுக ஜெயக்குமார் 34%, தாமு 21%, பாபு மேலான் 6%. எவ்வளவு ஒரு க்ளோஸான 9-34ங்கிறது ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு நம்பர்னு சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 4-5% டிஃபரன்ஸா இருந்தாலும் ஜெயக்குமாருக்கு ஒரு மெரிட் இருக்கு. அதே போல திமுகவும் கடந்த முறை ஜெயிச்சிருக்காங்க. ஒரு க்ளோஸ் ஃபைட்டா இருக்க வாய்ப்பு இருக்கு போல இருக்கு இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும். சென்னையில பொறுத்த வரைக்குமே வந்துட்டு நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து திமுக கை கொடுக்குது அப்படின்னு சொல்லணும். நம்ம மக்கள்கிட்ட பார்க்கும்போது அதை அவங்க நிறைய சொல்றாங்க. அதுவும் லோக்கல் கனெக்ட் வந்து அவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கிறது வந்து திமுகவுக்கு ஒரு எஜ்ஜா இருக்கு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி ஜெயக்குமார் அங்க அந்த மக்களோட தொடர்ச்சியா இணைஞ்சு களத்திலேயே இருக்காரு. எப்பனாலும் பார்க்க முடியும் அப்படின்றது ஒரு விஷயம். அவர் வீடு சாந்தோமா இருந்தாலும் அவரை ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும். எப்போதுமே தொகுதிக்குள்ளேயே இருக்கக்கூடிய நபர். ஆனாலும் திமுக ஒரு எட்ஜ்ல இருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. தாவேகா ஒரு சிக்னிபிகண்டான நம்பரை தொடர்ச்சியா சென்னையில வாங்கிட்டு இருக்காங்கன்றத நம்மளால கண்கூட பார்க்க முடியுது. அதுக்கு தான் இந்த ரிசல்ட்டா இருந்துட்டு இருக்கு. நாம் தமிழர் ஏறவும் இல்லை இறக்கவும் இல்லை. அந்த ஒரு 6 to 10ன்றதான் அவங்களோட தொடர்ச்சியா வாங்கிட்டு இருக்காங்க. அதுதான் இங்க இருக்கு. 2026 ஆதன் கருத்து கணிப்பின்படி ராயபுரம் டாக்டர் சுபேர்கான் ஜெயிக்கிறார். ஜெயக்குமாரோட ஃபேக்டர் இருந்தாலும் ராயபுரத்துல திமுக ஜெயிக்கிறாங்க. 39% வாங்குறாங்க அப்படின்றது ஒரு பெரிய நம்பரா தான் பார்க்கப்படுது. அடுத்தது வந்து துறைமுகம் தொகுதி பார்க்க போறோம். சென்னையோட ஒரு பழமையான இடம்னே சொல்லலாம் துறைமுகம். அங்க ஹார்பர் இருக்கு, வணிக பகுதி அதிகமா இருக்கக்கூடியது, நெருக்கமான குடியிருப்புகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாகவும் இருந்துட்டு இருக்கு. ரொம்ப நீண்ட அரசியல் வரலாறு கொண்ட பகுதியாகவும், குறிப்பாக கலைஞர் கருணாநிதி அவர்கள் 2 முறை ஜெயிச்ச தொகுதி. அது மட்டும் இல்லாம
பேராசிரியர் அன்பழகன் ஒரு 3 முறை ஜெயிச்சிருக்காரு. துறைமுகம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான தொகுதியாக தான் பார்க்கப்படுது. அதே போல அதிமுகவும் ரொம்ப கடுமையா ஃபைட் பண்ணி வேலை பார்த்திருக்காங்க. ஆமா. 2 பேருமே சமபலத்துல இருக்கக்கூடிய தொகுதி என்றால் அது துறைமுகம் அது தொகுதி தான். கடைசி கட்டத்துல இப்போ வந்து சேகர் பாபுக்கான தொகுதியாவும் மாறிடுச்சுன்னே Yes, சொல்லணும். ஆமா. 2016 அவர் திமுக வந்ததுக்கு அப்புறம் 16, 21 2 முறையுமே அவர் தான் வெற்றி ஜெயிச்சிருக்காரு. பெற்றிருக்காரு. வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 58,221 வாக்காளர்கள், பெண் வாக்காளர்கள் 58,620, 1,16,896. சோ இந்த பார்த்த தொகுதியிலேயே இந்த தொகுதியில சின்ன தான் ரொம்ப தொகுதி ரொம்ப கம்மியான வாக்காளர்களை நாம பாக்குறோம். ஆமா. சோ இதுதான் துறைமுகத்தோட ஒரு சிக்னிஃபிகண்டா இருக்கு. இது 2021, 24 அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திமுக சேகர் பாபுன்னு பெரு வெற்றியை பெற்றாரு. பாஜகல வினோத் செல்வம் அவர்கள் போட்டி போட்டாரு. ஒரு 31% வாங்கியிருக்காரு. அந்த வாக்கு எண்ணிக்கை ஆரம்பிக்கக்கூடிய அந்த நேரத்துல ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துல லீட்ல வந்து வினோத் போனாரு. அதுக்கு என்ன காரணம்னு பார்க்கும்போது அது வந்து சவுகார்பேட்டை ஓட்டுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய லீட்ல வந்து சேகர் பாபு ஜெயிச்சாரு. இப்போது வரைக்கும் அந்த தொகுதியெல்லாம் மாறுவார்னு சொன்னாங்க. நான் தொகுதியெல்லாம் மாற மாட்டேன், துறைமுகத்துல தான் நான் நிற்பேன் அப்படின்னு வந்து அந்த தனக்கும் அந்த தொகுதிக்குமான நெருக்கத்தை வந்து ரொம்ப அதிகமாவே சேகர் பாபு அவர்கள் காட்டியிருக்காரு. மக்கள் நீதி மையத்துல ரமேஷ் 3.7%. ஆமா. நாம் தமிழர் சார்பா அகமது ஃபாசில் அதுவும் ஒரு 3%. இது வந்து ஒரு மத்திய சென்னை தொகுதியில வருது. இங்கே கிட்டத்தட்ட லிட்டரலா 60% டிஎம்கே வாங்கியிருக்காங்க. வினோஜ் அதுல பாதி 30% வாங்கியிருக்காரு. அதிமுக கூட்டணி அதுல வந்து முரசு தேமுதிக ஒரு 5.86 வாங்கியிருக்காங்க. நாம் தமிழர் டாக்டர் கார்த்திகேயன் 4.5% ரொம்ப கம்மி அப்படின்ற ஒரு அதிமுக கூட்டணிக்கு அப்படின்றது. இதுதான் 2021, 24 இருக்கு. 2026ல வேட்பாளர்கள், துறைமுகம் தொகுதி வேட்பாளர்கள் சொல்லி பார்த்தோம்னா மீண்டும் திமுக சேகர் பாபு அவர்கள் போட்டி போடுகிறார். இந்த முறை ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ராயபுரம் மனோவை வந்து இங்க களமிறக்கி இருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு டஃப் ஃபைட்டா தான் அங்க இருக்க போகுது. அதே போல தாவேக சார்பாக சினோரா அசோக், அதே போல நாம் தமிழர் சார்பாக ஃபாசன் ஷெரீப் அவர் நிற்கிறாரு. ஸோ இங்க நம்ம மக்கள்கிட்ட போய் பார்க்கும்போது கருத்து கணிப்பு ஃபைட் எப்படி இருக்கு அப்படின்றது தான் அடுத்த ஸ்லைடு. அடுத்த ஸ்லைட்ல பார்த்தா ஆதன் கருத்து கணிப்பின்படி துறைமுகம் தொகுதியில சேகர் பாபு திமுக 49%. 49 ஸ்வீப் பெரிய பெரிய விஷயம். அதிமுக சார்பில் ராயபுரம் மனோ 29%, தாவேகா 15, நாம் தமிழர் 7. இதுக்கு நீங்க ஒரு காரணமும் இருக்கு அப்படின்னு சொல்லணும். அங்க நீங்க போய் மக்கள்கிட்ட பேசும்போதும் சரி, அவங்களுக்கு எதா இருந்தாலும் சேகர் பாபு தான் ஈஸியா அக்சஸ் பண்ண முடியும். ஆமா, என்னன்னாலும் எல்லாமே பண்ணி கொடுக்குறாரு. அதுலயும் அங்க மெயினா அந்த ரோட்டு ஓரத்துல இருந்தவங்களுக்கு ஒரு பெரிய குடியிருப்பு கட்டி கொடுத்துருக்காரு. அது வந்து ஒரு பெரிய லெவல்ல ஒரு விஷயமாவும் வாக்காளர்கள்ட்ட நம்ம பேசும்போது பார்க்கப்பட்டது. அதை தாண்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இருக்கட்டும், குடிநீர் வசதி, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அங்க இதை தாண்டி கனெக்ட் தான் மெயினா. சேகர் பாபுக்குன்னு ஒரு மிக முக்கியமான அங்க ரோல் இருக்கு. கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய பாலிட்டிஷியன், கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய அரசியல்வாதி, அதன் காரணமாக 49%ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஸ்வீப் தான். ஸ்டேட் வைட் விசிபிலிட்டியும் இருக்கு. ஒரு ஸ்டார் கேண்டிடேட் ரேஞ்சில இருக்கப்போ அவருக்கான அந்த ரிசல்ட் தான் நம்மளால பார்க்க முடியுது. சோ சேகர் பாபு அவர்கள் துறைமுகம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் 49% வாங்கி ஜெயிக்கிறாருன்னு நாம சொல்லிட முடியுது. இதுதான் துறைமுகத்துல ஆதனோட கணிப்பா இருக்கு. சேகர் பாபு ஒரு பெரு வெற்றியை பெறுவாராங்க. அடுத்த தொகுதி என்ன? இன்னொரு ஸ்டார் கேண்டிடேட்டுக்கான தொகுதி சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி. முக்கியமான தொகுதி. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் களம் காணும் தொகுதி. ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக ஒரு 10 முறைக்கும் மேல ஜெயிச்சிருக்காங்க. அன்பழகன் 2 முறை ஜெயிச்சிருக்காரு. திமுகவுடைய அந்த பாக்கெட்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான இடம் தான் வந்து சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி. சேப்பாக்கம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்களுடைய ஃபேக்டர் ஒரு மிக முக்கியமான ஃபேக்டர். அந்த மிர்சாஹிபெட் மார்க்கெட் ரோடு, அதெல்லாம் வந்து இஸ்லாமியர்கள் டாமினேட்டடாக இருக்கக்கூடிய ஏரியா. ஐஸ் ஹவுஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான இடங்கள். சோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக அதிக முறை ஜெயிச்ச தொகுதி திமுக கோட்டை. நிச்சயமா சொல்லியா, சென்னையிலேயே இதுவும் சென்னை திமுக கோட்டைனா அதுல ஒரு பார்ட் இதுவும் தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இங்க ஆண் வாக்காளர்கள் 79,412, பெண் வாக்காளர்கள் 84,396, மொத்தம் ஒரு 1,63,866 வாக்காளர்கள் இருக்காங்க. நம்ம போன எலெக்ஷன் சொல்லியிருந்தோம் 2021 உதயநிதி ஸ்டாலின் 70%, மிகப்பெரிய ஸ்வீப். அந்த இடத்துல வந்து அதிமுக டைரக்டா போட்டி போடல, கூட்டணி கட்சியான பாமகவுக்கு அந்த தொகுதியை கொடுத்துட்டாங்க. பெரம்பூரை பொறுத்த வரைக்கும் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பெரம்பூரை பொறுத்த வரைக்கும் அதிமுக டைரக்டா போட்டி போடாம எப்படி வந்து பாமகவுக்கு கொடுத்தாங்க, அதே மாதிரி லாஸ்ட் எலெக்ஷன்ல வந்து பாமகவுக்கு இந்த தொகுதியை வந்து அதிமுக விட்டு கொடுத்தாங்க. 17% டெபாசிட் வாங்கலன்னு நினைக்கிறேன். டெபாசிட் காலி அங்க உங்களுக்கு. அடுத்து நாம் தமிழர்ல ஜெயசிம்மராஜா 6.7, இந்திய ஜனநாயக கட்சி முகமது இத்ரிஸ் 3%. கிட்டத்தட்ட வந்து உதயநிதியை எதிர்த்து போட்டி போட்ட
3 வேட்பாளர்களும் டெபாசிட் இழந்திருக்காங்க இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும். 2024 அதேதான் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 66% அந்த இடத்துல தயாநிதி மாறன் ஒரு மிகப்பெரிய அளவுல லீட் எடுத்திருக்காரு. சோ சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி திமுக கோட்டைன்னு சொல்லியாச்சு. சட்டமன்றமா இருந்தாலும் சரி, நாடாளுமன்றமா இருந்தாலும் சரி, திமுக கோட்டைங்கிறத ப்ரூவ் பண்ணிருக்காங்க. யாரு வேட்பாளர்னு பாத்துடலாம். இந்த முறை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி திமுக சார்பில் அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் போட்டி போடுறாரு. ஆதி ராஜாராம் தொகுதிக்கு பரிச்சயமான முகம்தான். போன எலெக்ஷன்ல வந்து கொளத்தூர்ல ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து களம் காண்கிறார். இந்த எலெக்ஷன்ல மகனை எதிர்த்து சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில களம் காண்கிறார். குறிப்பாக தாவேக டி செல்வம் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வந்த 3வது நாளே வந்து வேட்பாளர் ஆக்கிட்டாங்க. அவர் வந்து பிரச்சாரத்துல எங்கேயுமே பார்க்கலன்னு வந்து களத்துல வந்து மக்கள் சொல்றாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு புதிய முகத்தை வந்து டி செல்வம் காங்கிரஸ்ல இருந்து வந்தவர் வந்து வேட்பாளரா போட்டிருக்காங்க. நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் ஆயிஷா பேகம், ஏன்னா இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில வந்து ஒரு இஸ்லாமிய ஒரு பெண்ணுக்கு சீமான் அவர்கள் வாய்ப்பு கொடுத்திருக்காரு. சோ இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்வீப்பா எப்படி களம் எப்படி இருக்கு போது நம்ம கருத்து கணிப்பு என்ன சொல்லுது பார்த்தோம்னா, சேப்பாக்கத்துக்கு ஆதன் கருத்து கணிப்பு என்னவா இருக்குன்னா, உதயநிதி ஸ்டாலின் திமுக சார்பில் 55% வாங்குறாரு. ஸ்வீப் தான். அதிமுக ஆதிராஜாராம் 19%, டி செல்வம் தாவேகா 18%. சோ பிரச்சாரத்துக்கு போகாமலே வந்து 2வது இடத்துக்கு வந்து போட்டி போடுறாரா? 2வது இடத்துக்கு தான் போட்டியே சேப்பாக்கத்தை பொறுத்த அளவுக்கு. ஆயிஷா பேகம் 8% வாங்குறாங்க. சோ உதயநிதி ஸ்டாலின் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில ஜெயிக்கிறாருன்னு நாம சொல்லியிருக்கோம். 55% வாங்குறாரு. மிகப்பெரிய லீட்ல வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சேப்பாக்கத்தில் ஜெயிக்கிறார். அதுதான் அதனோட கருத்து கணிப்பாவும் இருக்கு. அடுத்த தொகுதி என்னன்னு பார்த்தலாமா? 1000 விளக்கு தொகுதி. 1000 விளக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் இதுவுமே வந்து ஒரு திராவிட இயக்க பாரம்பரிய தொகுதி. ஏற்கனவே சொல்லியிருப்போம். திராவிட இயக்கத்தால் இளம் பெரியார்னு சொல்லப்பட்ட ஏவிபி ஆசை தம்பி அவர்கள் 1000 விளக்குல போட்டி போட்டிருக்காரு. மதியழகன் போட்டி போட்டிருக்காரு. சாதிக் பாட்சா போட்டி போட்டிருக்காரு. இவங்க எல்லாருமே வந்து திமுகவை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான முகங்கள், தலக்கர்த்தர்கள். அது இல்லாம தமிழகத்தின் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு 4 முறை எம்எல்ஏவாக ஜெயிச்ச தொகுதி. 1000 விளக்கு திமுகவுடைய மிக முக்கியமான கோட்டை. கிட்டத்தட்ட ஒரு 9 முறை வந்து 1000 விளக்குல வந்து திமுக ஜெயிச்சிருக்காங்க. எப்படி சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி திமுகவினுடைய கோட்டைன்னு நாம சொன்னோமோ, அதற்கு சற்றும் குறைவில்லாதது 1000 விளக்கு. பக்கத்து தொகுதி தான். வாக்காளர்களை பத்தி சொல்லுங்க சந்தோஷ். ஆண் வாக்காளர்கள் 73,500 பேர், பெண் வாக்காளர்கள் 80,343, ஒரு 1.5 லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க. இதுக்கு முந்தைய தேர்தல் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 2021லயும் இப்ப கேண்டிடேட்டா இருக்கக்கூடியவர் அதே தான், எழிலன் நாகநாதன் டாக்டர். அவர் தான் நின்று இருந்தாரு. 53% வாங்கியிருந்தாரு. பாஜக சார்பில் அதிமுக அவர்கள் நின்றாங்க. 29%, நல்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30% வாங்கியிருந்தாங்க. மக்கள் நீதி மையம் ஷெரீப் 8%. சோ நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் ஷெரீன் அவர்கள் போட்டி போட்டிருக்காங்க. ஒரு 6% வாங்கியிருக்காங்க. இது மத்திய சென்னை, சொல்லவே தேவையில்ல. 1000 விளக்கு திமுகவுடைய கோட்டைன்னு சொல்லியாச்சு. அதனுடைய ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காரு தயாநிதி மாறன். கிட்டத்தட்ட 66% வாங்கியிருக்காரு. சோ இந்த தொகுதியுடைய வேட்பாளர்கள் யாருன்னு பாத்துடலாம் சந்தோஷ். சொன்ன மாதிரி திமுகல எழிலன் நாகநாதன் டாக்டர் அவர் 2வது முறையாக வேட்பாளராக களம் காண்கிறார். கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டீஷியனாக இருக்காரு. தான் ஒரு டாக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையெல்லாம் தள்ளி வச்சுட்டு கிரவுண்ட்ல மக்களோட மக்களாக இருக்காரு. ஏகப்பட்ட பொறுப்பு. இவர் வந்து எம்எல்ஏ மட்டும் கிடையாது, பிளானிங் கமிஷன்ல மிக முக்கியமான பொறுப்புல இருக்காரு. அப்படி இருந்தாலும் கிரவுண்ட்ல இருக்காரு. அவரை எதிர்த்து வளர்மதி போட்டி போடுறாங்க. தாவேகா சார்பாக வந்து ஜேசிடி பிரபாகரை போட்டி போடுறாங்க. நாம் தமிழர் கட்சியின் சார்பாக முகமறிந்த களஞ்சியம் இயக்குனர் அவர்கள் போட்டி போடுறாங்க. சோ நம்முடைய கருத்து கணிப்பு என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 1000 விளக்குல எழிலன் நாகநாதன் திமுக சார்பில் 42%, வளர்மதி அதிமுக சார்பில் 28%, ஆமா ஜேசிடி பிரபாகரன் தாவேக்கால 22%. 2வது இடத்துக்கு தான் போட்டி போல. பல இடங்கள்ல நம்ம சென்னையில பார்க்க முடிய விஷயமே இதுதான். தாவேகா அதிமுக இடையேயான அந்த போட்டின்றது கண்கூட தெரியுது. தாவேகாவோட வாக்காளர்கள்ன்றது சென்னையில இருக்காங்க அப்படின்றது. அது வெற்றிக்கு கிடைக்குதோ இல்லையோ, அந்த 2வது இடத்துக்கு வரதுக்கான வாய்ப்புகள் பல. டாக்டர் 42ங்கிறது ஒரு மிகப்பெரிய நம்பர் தான். சோ காலத்துல ஒரு தீயா பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்க 42ங்கிறது 50 வரைக்கும் போலாம். இது ஒன் சைடட் எலெக்ஷனாக, ஒன் சைடட் வெற்றியாக டாக்டருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் பாக்குறேன். சொல்லும்போது நம்ம கருத்து கணிப்புலயுமே மக்கள்கிட்ட அவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்குன்றதே, ஒரு நல்ல வெல் எஜுகேட்டட் படிச்சவர் அப்படின்றத நம்மளால தொடர்ச்சியா சொல்ல முடியுது. அது மூலம் தொகுதிக்கு நிறைய நல்லது பண்ணிருக்காரு, நடந்திருக்கு. இது எல்லாமே வந்து நம்ம கருத்து கணிப்புகள்ல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஒரு சின்ன PhD தான். இந்த வள்ளுவர் கோட்டத்துக்கு ஆப்போசிட்ல வந்து ஒரு சின்ன மருத்துவமனை இருக்கும். தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேர்ல அந்த மருத்துவமனை இருக்கும். அங்க டயாலிசிஸ் பண்றாங்க. ஓகே. சோ அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பார்த்து அந்த தொகுதிக்கு வந்து டாக்டர் எழிலன் நாகநாதன் அவர்கள் பண்ணியிருக்காரு. 1000 விளக்கு பொறுத்த வரைக்கும் திமுக கோட்டை. 2வது முறையாக டாக்டர் எழிலன் நாகநாதன் அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ ஆகிறாரு. அமைச்சர் ஆவாரா என்பதை காலம் தான் பதில் சொல்லணும். அடுத்து சென்னையோட ஒரு முக்கியமான பகுதி அண்ணா நகர்.
பாஷான இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய இடம்னு சொன்னாலும் அங்கேயும் எளிய மக்களும் நிறைய இருக்காங்க. வாழ நிறைய ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டெல்லாம் அங்க இருக்கு. சோ ஒரு எளிய மக்களும் இருக்கக்கூடிய பகுதி தான் அண்ணா நகர் தொகுதி. அண்ணா நகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த தொகுதி பேரிலேயே அண்ணா இருக்காரு. சோ திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மிகப்பெரிய லெவல்ல ஆதிக்கத்தை செலுத்தி இருக்காங்க. கலைஞர் ஒரு தடவை போட்டி போட்டிருக்காரு, நூலிலையில வந்து ஜெயிச்சாரு. அவரை எதிர்த்து ஹண்டே அவர்கள் போட்டி போட்டாரு. பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் போட்டி போட்டிருக்காரு. ஆற்காடு வீராசாமி அவர்கள் போட்டி போட்டிருக்காரு. அதுவும் இல்லாம சமீபத்துல நூற்றாண்டு விழாவை கொண்டாடிய ராமச்சந்திரன் அவர் ஒரு தடவை எம்எல்ஏவா இருந்திருக்காரு. அவருடைய நூற்றாண்டு விழாவுக்கு நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் போயிருந்தாங்க. ஸோ ஆற்காடு வீராசாமி அவர்கள் கொஞ்சம் ஆக்டிவா இல்லாததன் காரணமாக அந்த இடத்துல அண்ணா நகர் மோகன் அவர்கள் வந்து இரண்டு முறை ஜெயிச்சிருக்காரு. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் வாக்காளர்கள் வந்து கிட்டத்தட்ட 87,325 பேர் இருக்காங்க. பெண் வாக்காளர்கள் 94,029 பேர் இருக்காங்க. மொத்தமா 1,81,402 வாக்காளர்கள் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இருக்காங்க. முந்தைய தேர்தல் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா 2021ல எம்கே மோகன் நம்ம சொன்ன மாதிரி அண்ணா நகர் மோகன் 50%, 48.9% கிட்டத்தட்ட 50% தான் அது. ஆமா. கோகுலேந்திரா வெற்றி பெற்றவங்க, ஆனா 32% தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. பொன்ராஜ் 10.71, சங்கர் 6.36. இது மத்திய சென்னை திமுக கோட்டைன்னு சொல்லியாச்சு. தயாநிதி மாறன் லீடு எடுக்காம இருந்தாதான் ஆச்சரியம். அந்த இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி எல்லாத்துலயுமே 50%க்கு மேல, above 50 near 60. ஆமா, இந்த ரேஞ்சில தான். சோ இந்த முறை யாரு வேட்பாளராக கணம் காண்கிறார்கள் சந்தோஷ்? இந்த முறை ஒரு மாற்றம். திமுக சார்பில் சிற்றரசு மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய அவருக்கு இந்த முறை வாய்ப்பு வழங்க. அது மட்டும் இல்லாம அவர் வந்து கவுன்சிலராக இருக்கிறார். சோ மாவட்ட செயலாளர் கவுன்சிலரா இருக்காரு. அவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக சிற்றரசு அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அதிமுக சார்பில் கோகுலேந்திரா அமைச்சரா இருந்தவங்க 2011 ஜெயிச்சிருந்தவங்க, ஒரு நல்ல முகம் தெரிந்த ஒரு கேண்டிடேட் வேட்பாளர். சோ தாவேகா சார்பில் வி.கே. ராம்குமார், நாம் தமிழர் சார்பில் சங்கர் அவர்கள். இவரை பத்தி இவர் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு வழக்கறிஞர் பிரிவினுடைய தலைவரா இருக்காரு. நாம் தமிழர் கட்சியிலேயே இந்த சட்ட சிக்கல்கள், சீமானுடைய வழக்குகள் எல்லாத்தையுமே வந்து சங்கர் அவர்கள் தான் பார்த்துக்கிறாரு. ஸோ அதன் காரணமாக அண்ணா நகர் தொகுதியை வந்து சங்கர் அவர்களுக்கு சீமான் அவர்கள் கொடுத்திருக்காரு. ஸோ நம்முடைய கருத்து கணிப்பு என்ன சொல்லுது சந்தோஷ்? 2026 ஆதன் கருத்து கணிப்பின்படி அண்ணா நகர்ல சிற்றரசு 38%, கோகுலேந்திரா 29, அதிமுக சார்பில் வி.கே. ராம்குமார் தாவேகா சார்பில் 26, சங்கர் 7%. ஒரு கம்ஃபர்டபுளா இல்லாம 38-29 ஒரு டஃப் ஃபைட் இருக்கிற மாதிரி தானே தெரியுது. ஆனாலுமே எனக்கு தெரிஞ்சு இது செகண்டுக்கான ஃபைட்டாக கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சிற்றரசுக்கு வந்து அவர் வந்து அங்க களப்பணி செஞ்சிருக்காரு, அதோட மாவட்ட செயலாளர் இருக்காரு. அதுவும் இல்லாம அண்ணா நகர் மோகன் செய்த வேலைகளும் இருக்கு. நிச்சயமாக வந்து சிற்றரசு அவர்களுக்கு கை கொடுக்கும். சோ அந்த இடத்துல சிற்றரசு அவர்கள் ஜெயிக்கிறாருன்னு நாம சொல்லியிருக்கோம். கண்டிப்பா அதுதான் வாய்ப்பு. அதுதான் அண்ணா நகர்ல 2026 ஆதன் கணிப்பின்படி சிற்றரசு அவர்கள் ஜெயிக்கிறார். கண்டிப்பா முதல் முறையாக சட்டமன்றத்திற்கு சிற்றரசு அவர்கள் போகிறார். ஓகே, அடுத்த தொகுதி என்ன தாமரை? அடுத்து விருகம்பாக்கம் தொகுதி. விருகம்பாக்கம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2008 தொகுதியை மறுசீரமைப்புல உருவாக்கப்பட்ட தொகுதி. 2011, 16, 21 3 தேர்தல் தான் நடந்திருக்கு. முதல் தேர்தலில் வந்து தேமுதிக பார்த்தசாரதி அவர்கள் ஜெயிக்கிறாரு. 2வது எலெக்ஷன் அங்க வந்து அதிமுக விருகை ரவி அவர்கள் ஜெயிக்கிறாரு. 3வது எலெக்ஷன் பிரபாகர் ராஜா அவர்கள் ஜெயிக்கிறாரு. 4வது முறையாக அவரும் தான் அங்க வேட்பாளராக விருகை ரவியும் மீண்டும் வந்து அதிமுகவின் சார்பாக போட்டி போடுறாரு. வாக்காளர்கள் பட்டியல் வாக்காளர் 95,025, பெண் வாக்காளர் 1,1416 வாக்காளர்கள், மொத்தம் 1,96,536 வாக்காளர்கள். 2 லட்சம் வாக்காளர்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணா. போன தேர்தல் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2021 சொன்ன மாதிரி பிரபாகர் ராஜா திமுக சார்பில் ஒரு 44.38, விருகை ரவி 33.42, மக்கள் நீதி மையம் ஸ்நேகன் 10%, நாம் தமிழர் ராஜேந்திரன் 6%. சோ இது தென் சென்னை பகுதியில் வருவதன் காரணமாக தமிழிசை தங்கப்பாண்டி 47% ஓட்டு வாங்கியிருக்காங்க. தமிழிசை சவுந்தரராஜன் 29.73, ஜெயவர்தன் 3வது இடத்துக்கு போனாங்க. இந்த இடத்துல டெபாசிட் காலியாச்சு அவங்களுக்கு. தென் சென்னையை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு டெபாசிட் காலியான தொகுதிகள்ல ஒண்ணு. மீண்டும் பிரபாகர் ராஜா அவர்கள் இந்த தொகுதியில களம் காண்கிறார். 26 யாருன்னு பார்த்தோம்னா பிரபாகர் ராஜா, விருகை ரவி, சபரி, விஜயினுடைய ஓட்டுநர் அவருடைய மகனுக்கு அந்த இடத்துல வாய்ப்பு கொடுத்திருக்காரு. அது மட்டுமே காரணம் இல்ல, நல்லா படிச்சிருக்காரு. ஸோ ஒரு மெரிட்டான கேண்டிடேட்டுக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ நாம் தமிழர் சார்பாக சந்தோஷ் மகிழன் அப்படிங்கிற ஒரு புதிய முகத்துக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேருக்கு தான் மெயினா மெஜாரிட்டியா இருக்கும்னு என்னோட கெஸ்ஸா இருக்கு. குறிப்பாக எம்எல்ஏ பிரபாகர் ராஜா கிரவுண்ட்ல இருக்காரு. முதல் முறை எம்எல்ஏ, இளைஞரணிலையும் மிக முக்கியமான பொறுப்புல இருக்காரு. தொழிற்சங்கங்கள்லயும் அந்த அளவுக்கு மிக முக்கியமான அவங்க அப்பாவுடைய டாமினன்ஸ், குறிப்பாக இளைஞரணியில இவர் ஆக்டிவா இருப்பதன் காரணமாக தான் மீண்டும் இவருக்கு டிக்கெட் கொடுக்கப்பட்டிருப்பதாக தகவல். இந்த தொகுதிக்கு பிரபாகர் ராஜா
என்ன பண்ணிருக்காரு, கிரவுண்ட்ல எந்த அளவுக்கு இருக்காருன்னு நீங்க சொல்லுங்க சந்தோஷ். எந்த லெவல்ல இருக்குன்றத நம்ம கருத்து கணிப்புகளே முடிவுக்கு வருது. பிரபாகர் ராஜா 39%, அதிமுக விருகை ரவி 25%, சபரி 28%, தாவேகா லீடு வருதுன்றது கவனிக்கப்படுறோம். அதே மாதிரி நாம் தமிழர்ல சந்தோஷ் ஒரு 8% வாங்கியிருக்காங்க. சோ பிரபாகர் ராஜா அவர்கள் ரொம்ப ஈஸியா ஜெயிக்கிறாரு. ரெண்டாவதுக்கானதுக்கு தான் போட்டின்ற மாதிரி தான் இருக்கு. அதிமுகவா தாவேகாவா? விஜயுடைய பிரச்சாரத்தை பார்க்கும்போது ஒன்னு டிஎம்கே இன்னொன்னு டிவிகே அப்படிங்கிறாரு. ஆனா கிரவுண்ட பார்க்கும்போது டிஎம்கே ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா 39% இருக்காங்க. ஆனா போட்டி என்பது என்னமோ ஏடிஎம்கேவுக்கும் டிவிகேவுக்கும் தான் இருக்கு போல இருக்கு. அப்படிதான் நம்முடைய கருத்து கணிப்பு சொல்லுது. பிரபாகர் ராஜா இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப ஈஸியா ஜெயிக்கிறாரு போல இருக்கு. 39% வந்து அவர் அணுக முடியுது. நிறைய பண்ணிருக்காரு. அந்த அபார்ட்மெண்ட் ஏரியா நிறைய இருக்கக்கூடிய ஒரு தொகுதியா இருக்கு. அந்த மக்கள்கிட்ட எல்லாம் இவர்கிட்ட ரொம்ப ஒரு நல்ல பேர் இருக்கு. குறிப்பாக கேகே நகர், அசோக் நகர் இந்த இடத்துல ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணிருக்காருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்காக தான் இந்த வேட்பாளராகவும் கொடுத்திருக்காங்க. அதுதான் நம்ம ரிசல்ட்லயுமே தெரிய வருது. சோ பிரபாகர் ராஜா ஒரு 39% வாங்கி மீண்டும் சட்டமன்றத்துக்கு போறாருன்னு நம்முடைய ஆதன் கருத்து கணிப்பு சொல்லுது. அடுத்தது வந்து சைதாப்பேட்டை, சென்னையோட ஒரு முக்கியமான தொகுதிகளில் ஒன்று அப்படின்னே சொல்லணும். இந்த ஓட்டர் ஸ்விங் எப்படி இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கே இந்த தொகுதியை ஒரு விஷயமாகவும் சொல்றாங்க. யார் சைதாப்பேட்டையை பிடிக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமானதாக இருந்திருக்கு. அரசியல்லையுமே ரொம்ப ஒரு பாரம்பரியமான தொகுதியாகவும் இருக்கு. கலைஞர் அவர்கள் 2 முறை ஜெயித்த தொகுதி. இந்த தொகுதியில ஜெயிச்சுதான் 71ல சிஎம்ஏ ஆகிறாரு. ஸோ அந்த அண்ணா சாலையில போகும்போது அந்த சைதாப்பேட்டையை தாண்டும் போது ஒரு மிகப்பெரிய ஆர்ச் நம்ம பார்க்க முடியும். ஸோ கலைஞர் அவர்கள் 100 அதாவது எம்எல்ஏவாக அந்த பொன்விழா கடந்த ஆண்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு மிகப்பெரிய ஆர்ச் வச்சிருப்பாங்க. ஸோ சைதாப்பேட்டை தொகுதியும் திமுகவுடைய ஒரு கோட்டையான ஏரியா. ஆமா, நடுத்தர மக்கள், அடித்தட்டு மக்கள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு பகுதியா. கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட முறை வந்து சைதாப்பேட்டையில வந்து திமுக ஜெயிச்சிருக்காங்க. அதிமுகவும் 4 முறை ஜெயிச்சிருக்காங்க. ஆனாலும் 10 முறை பெரிய விஷயம் தான். ஸோ சைதாப்பேட்டை என்றாலே, சமீபத்தில் சைதாப்பேட்டை என்றாலே மாசு, மாசு என்றாலே சைதாப்பேட்டை, சைதாப்பேட்டையினுடைய ஒரு அன்கிரவுண்ட் கிங்காக மா சுப்பிரமணியன் அவர்கள் இருந்திருக்காரு. சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்காரு அப்படின்னு பல்வேறு மெரிட் அவருக்கு இருக்கு. வாக்காளர்கள் 96,950, பெண் வாக்காளர்கள் 1,03,685, மொத்தம் ஒரு 2 லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க. தேர்தல் அப்படின்னு சொன்ன மாதிரி 2021 மா சுப்பிரமணியம் ஒரு 50% வாக்குகள் வாங்கி பெரிய வெற்றி. சைதசாமி இவரும் அதிமுக ஒரு தடவை ஜெயிச்சிருக்காரு. ஆமா, 32% கிட்ட வாங்கியிருக்காரு. ஸ்நேகப்பிரியா 8.7%, நாம் தமிழர் 6.73, தென்சென்னை சோ கோட்டைன்னு சொல்லியாச்சு. அங்க 50% தாண்டாதான் திமுகவுக்கு மரியாதை. அந்த இடத்துல தமிழிசை தங்கப்பாண்டியன் ஒரு 55. தமிழிசையும் பாஜகவும் அதிமுகவும் பிரிஞ்சு நின்று இருந்தாங்க. இந்த இடத்துல வந்து சைதாப்பேட்டையை பொறுத்த வரைக்கும் சோ கடந்த நாடாளுமன்ற எலெக்ஷன்ல பாஜகவும் அதிமுகவும் பிரிஞ்சு நின்னாங்க. சோ இந்த ரெண்டுத்தையும் கூட்டும் போது கூட எட்ஜி வந்து திமுக தான் இருக்கு. கிட்டத்தட்ட 36-55 ஏணி வச்சா கூட எட்டாது. சைதாப்பேட்டை என்பது திமுகவுடைய கோட்டை என்பதை கடந்த நாடாளுமன்ற தேர்தல் மூலமாக நமக்கு எடுத்து காட்டியிருக்காங்க. வேட்பாளர்களா யார் யார் நிக்கிறாங்க? இப்பயுமே மீண்டும் மா சுப்பிரமணியம் திமுக சார்பில், அதிமுக இல்லாம அமமுக கூட்டணிக்கு கொடுத்தாங்க. அதிமுக இது வந்து சிந்தமணியன் அவர்கள் சைதாப்பேட்டையில ஒரு முறை ஜெயிச்சிருக்காரு. அதன் காரணமாக இந்த தொகுதியை டிடிவி தினகரன் செந்தமிழன் அவர்களுக்காக கேட்டு வாங்கியிருக்காரு. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அருள் பிரகாசம், நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீவித்யா அவர்கள் வேட்பாளராக களம் காண்கிறார்கள். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் மாசு ஈஸியா ஜெயிச்சிருவாரா? அதுதான் நம்மளோட ரிசல்ட்டாவுமே இருக்கு. மா சுப்பிரமணியம் கிளியர் லீடு 45%, திமுக. அமமுக சார்பில் செந்தமிழன் 28%, அருள் பிரகாசம் 19%, ஸ்ரீவித்யா 8%. ஸோ இதை பத்தி பேசவே முடியாது. திமுக கோட்டை என்பதை நம்முடைய கருத்து கணிப்பிலையும் சைதாப்பேட்டை வந்து உறுதிப்படுத்தி இருக்கு. அவருக்கு ஒரு ஸ்டேட் வைடு வந்து ஒரு விசிபிலிட்டி இருக்கு. அதுவும் இல்லாம சைதாப்பேட்டை அந்த கிங்ஸ்டன் கல்லூரி, கலைஞர் 100 மருத்துவமனை அதை வந்து ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. நிறைய அதை பத்தி பேசுறாங்க. அதுவும் இல்லாம கோவிட் காலத்துல இவரோட செயல்பாடுகள் அந்த பகுதி மக்களுக்கு பெரிய லெவல்ல வந்து எடுபட்டு இருக்கு. அதையுமே அவங்க இன்னமும் நினைவு கூர்ந்து சொல்றாங்கன்றது நம்மளால கருத்து கணிப்பு. அது இல்லாம அந்த கிண்டி ரேஸ் கோர்ஸ் அதை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்புக்காக மீட்டு கொண்டு வந்ததெல்லாம் ஒரு மிகப்பெரிய இஷ்யூ. குறிப்பாக அந்த கலைஞர் 100 மருத்துவமனை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு பூஸ்ட்னு சொல்லலாம். ரொம்ப ஒரு அவர்களுக்கு நல்ல ஃபெசிலிட்டிஸோட நல்ல க்ளீன் அண்ட் நல்ல மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலாவும் அது இருந்துட்டு இருக்கு. அது அந்த பகுதியில மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு. அதை தான் நம்ம பார்க்குறோம். சைதாப்பேட்டையில ஆதன் கருத்து கணிப்பின்படி மா சுப்பிரமணியம் 45% வாக்குகள் வாங்கி ஒரு பெருவெற்றியை பெறுவாரு அப்படின்றதா நம்மளோட கணிப்பாவும் இருந்துட்டு. அடுத்தது டி நகர். இந்த தொகுதி எப்படி இருந்திருக்கு? டஃப் ஃபைட்டா தான் நம்ம பார்த்துட்டு இருந்திருக்கோம். திமுக ஒரு 6 முறை ஜெயிச்சிருக்காங்க, அதிமுக 4 முறை ஜெயிச்சிருக்கக்கூடிய க்ளோஸ் ஃபைட். சென்னையை பொறுத்தளவுக்கு இதுன்றது ரொம்ப ஒரு க்ளோஸ் தான். ஏன்னா நம்ம 10-1 14-0 நம்ம பார்த்திருக்கோம். ஸோ ஒரு 4-5 சட்டமன்ற தொகுதி வந்து திமுக கோட்டையா பார்த்திருக்கோம். இது திமுக கோட்டை இல்லாத தொகுதியை நாம பார்த்திருக்கோம். ஆனாலும் ஒரு லீடு எடுக்கிறாங்க. லாஸ்ட் எலெக்ஷன்ல வந்து லீடுன்னு சொல்ல முடியாது.
40.57 கருணாநிதி அவர்கள் வாங்கியிருந்தாரு. அன்பழகனுடைய சகோதரர் கருணாநிதி அவர்கள் வாங்கியிருந்தாரு. அவரை எதிர்த்து போட்டி போட்ட டி நகர் சத்யா அவர்கள் 0.10%, அவரு 57 வாக்குகளா சொல்லணும்னா 0.10%, அதாவது 100 சில்லற ஓட்ல வந்து அந்த இடத்துல வந்து கருணாநிதி அவர்கள் ஜெயிச்சிருக்காரு. சத்யா வந்து 2வது இடத்துல வந்திருந்தாரு. பழகருப்பையா 0.5 0.10% தான் வித்தியாசம் ரெண்டு பேருக்கும். ஆமா, பழகருப்பையா 3வது இடம் 10.67, சிவசங்கரி 6.7. சோ மத்திய சென்னையை பொறுத்த வரைக்கும் தமிழ்ச்சி தங்கப்பாண்டியன் 42% வாங்கியிருக்காங்க. ஒரு டஃப் ஃபைட் இருக்கக்கூடிய இடம்ன்றது அந்த ரிசல்ட்லயே நமக்கு தெரியுது. எஸ், ஆமா. ஏன்னா எல்லாத்துலயுமே நம்ம 50 60 எல்லாம் பார்த்திருக்கோம். இந்த இடத்துல வந்து 42 பார்த்திருக்கோம். இங்க பாருங்க, தமிழிசை வந்து லீட் எடுத்திருக்காங்க 37%. ஜெயவர்தன் அவர்கள் ரொம்ப கீழே போயிருக்காரு 14%. இதன் காரணமா தான் இந்த தென் சென்னையை பொறுத்த வரைக்கும் அதிமுக தங்களுடைய டெபாசிட்டை பறி கொடுத்தாங்க. ஆனாலும் அந்த டி நகர்ன்றது ரொம்ப ஒரு டஃப்பான இடம்ன்றதுதான் நமக்கு இதுல தெரிய காட்டுது. சோ வேட்பாளர் யாருன்னு பாத்துடலாம் சந்தோஷ். வேட்பாளர் இந்த முறை ராஜா அன்பழகன். டி நகர் சத்யா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் சென்னையில மிக பவர்ஃபுல்லான ஒரு மாவட்ட செயலாளராக டி நகர் சத்யா அவர்கள் இருக்காரு. எடப்பாடியாருக்கு பக்கபலமாக சென்னையில இருப்பவர் வந்து சத்யா. சோ ஏன்னா கடந்த இபிஎஸ் ஓபிஎஸ் அந்த மிகப்பெரிய சண்டையில வந்து அந்த தலைமை கழகத்தை பாதுகாத்ததுல சத்யா அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய பங்கு. அவர் வந்து பொதுக்குழுக்கு போல, அவர் வந்து ஆபீஸ் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு பாதுகாத்ததுல ஒரு மிகப்பெரிய பங்கு வந்து டி நகர் சத்யா அவர்களுக்கு இருக்கு. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் தாவேகாவுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள் வந்து வேட்பாளராக களம் காண்கிறார். சோ நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் அனுஷா விஜயகுமார் அவர்கள் வந்து வேட்பாளராக களம் காண்கிறார். ஸ்ரீநகரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு டஃப்பான தொகுதி அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். போன முறை வரலாற்று ரீதியாகவும் சரி, போன முறையும் அது நம்மளால பார்க்க முடிஞ்சு. இந்த முறை எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, இந்த முறை அப்படி இல்ல அப்படின்றத அதன் கருத்து கணிப்பு நமக்கு சொல்ல. சோ ராஜா அன்பழகனுக்கு ஒரு 46 ஒரு பெரிய லீட் அந்த இடத்துல வந்திருக்காரு. சோ டி நகர் சத்யாங்க 19, புஷி ஆனந்த் 31. ஆமா, தாவேகாவோட அந்த ஒரு இம்பாக்ட் வந்து சென்னைக்குள்ள ரொம்ப அதிகமா இருக்கு. கிரவுண்ட்ல ஒரு நாள் கூட ரொம்ப முக்கியமான நாள் தான் இது. வந்து எப்படி வேண்டுமானாலும் களம் மாறலாம். 2வது இடம்ன்றது எப்படி வரப்போகுதுன்றது ஒரு பெரிய கேள்வியா தான் இருந்து. ராஜா அன்பழகன் ஈஸியா ஜெயிக்கிறாரு இந்த கருத்துக்கு இப்ப நாம. ஏன்னா நம்ம இந்த டி நகர் பகுதிகளில் இந்த மழை வெள்ளம்ன்றது ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் எப்பயுமே கிரியேட் பண்ணும். இந்த முறை நம்ம போனப்போ இந்த ஏரியாலாம் தண்ணி எப்பயுமே நிக்குங்க. இந்த முறை வந்து பெரிய லெவல்ல நிக்கல. மழை பெஞ்சாலும் சரி அந்த உடனே போயிருது அப்படின்றது அவங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபா. டி நகர் அந்த வெஸ்ட் மாம்பலம் அந்த ஏரியால இருக்கக்கூடிய மக்களோட பெரிய ஒரு விஷயமா இது இருந்துச்சு. அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய லீடையுமே எடுத்து கொடுக்குது. அதுவும் இல்லாமல் ஃபேமிலி பேக்ரவுண்ட், அவங்க கட்சியோட அந்த தொடர் பேக்ரவுண்ட் எல்லாமே இருக்குன்றது தான் ராஜா அன்பழகனுக்கான இந்த லீடை எடுத்து கொடுக்குது. 46%ல ரொம்ப கம்ஃபர்டபுளா ஜெயிக்கிறார்னு சொல்லியிருக்கோம். அடுத்து என்ன தொகுதினா, திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற திருமயிலை என்று அழைக்கப்படும் மயிலாப்பூர் தொகுதி. மயிலாப்பூர் தொகுதி ரொம்ப முக்கியமான தொகுதி. குறிப்பாக இது ஒரு பிராமின் தொகுதின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட தொகுதி அப்படிதான் இருக்கும். பொதுவா மயிலாப்பூர்னா அப்படி கிடையாது. குறிப்பாக அந்த இடத்துல வந்து ஃபிஷர்மேன்ஸ் இருக்காங்க, ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க, முஸ்லிம்ஸ் இருக்காங்க, கிராமணி இருக்காங்க. எல்லாருமே கலந்து இருக்கக்கூடிய தொகுதி. ஒரு பிராமின் கான்ஸ்டிட்யூன்சின்னு சொல்லுவாங்க. அது அப்படிப்பட்ட ஒரு தொகுதி கிடையாது. இது திமுக அதிமுக ஒரு க்ளோஸ் ஃபைட். கிட்டத்தட்ட ஒரு 6-7 நினைக்கிறேன். 6 முறை வந்து திமுக ஜெயிச்சிருக்காங்க, ஒரு 7 முறை அதிமுக ஜெயிச்சிருக்காங்க. இந்த கருத்து கணிப்புல பல முக்கியமான திமுக முகங்களை பத்தி நாம பேசியிருப்போம். ராமரங்கநல்னு ஒருத்தரை பத்தி பேசியிருப்போம். அவர் இந்த மயிலாப்பூர் தொகுதியில ஒரு 2-3 முறை போட்டி போட்டு ஜெயிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். சோ திமுக வந்து ஒரு 6 முறை ஜெயிச்சிருக்காங்க, ஏடிஎம்கே வந்து ஒரு 7 முறை ஜெயிச்சிருக்காங்க, காங்கிரஸ் 2 முறை ஜெயிச்சிருக்காங்க. சென்னை சிட்டியில இருக்கக்கூடிய தொகுதி, அதாவது ஹார்ட் ஆஃப் தி சிட்டின்னு சொல்லக்கூடிய இடத்துல மயிலாப்பூர் தொகுதி வந்து இந்த இடத்துல இருக்கு. கிட்டத்தட்ட 93,017 ஆண் வாக்காளர்கள், 1,06,691 பெண் வாக்காளர்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட 2 லட்சம் 1,94,731 வாக்காளர்கள் மொத்தமா இருக்காங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த எலெக்ஷன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க? 2021 தாவேலு மயிலை வேலு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. 45% கிட்ட வாங்கியிருக்காரு. அதிமுக சார்பா நட்ராஜ் ஐபிஎஸ் அவர்கள் 36.65 வாங்கியிருக்காங்க. ஸ்ரீபிரியா 9.8% வாங்கியிருக்காங்க. மிக முக்கியமான நடிகை, மக்கள் நீதி மையத்துல மிக முக்கியமான பொறுப்புல இருந்தவங்க. அவங்களுக்கே வந்து 9.8 தான் கொடுத்துருக்காங்க. மகாலட்சுமி நாம் தமிழர் 6.65 வாங்கியிருக்காங்க. சோ வேலூர்களுடைய கலப்பணியின் காரணமாக தமிழிசை தங்கப்பாண்டியன் கிட்டத்தட்ட 48.32 வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய அளவுல ஒர்க் பண்ணியிருக்காங்க. தமிழிசை அவர்கள் 29.05, ஜெயவர்தன் அவர்கள் 15.86. கிட்டத்தட்ட இது ரெண்டுத்தையுமே கூட்டினா கூட கிட்டத்தட்ட 44%. ஸோ திமுகவுக்கு
டஃப் ஃபைட் கொடுக்கக்கூடிய தொகுதியாக இப்போ மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. சோ வரக்கூடிய வேட்பாளர்கள் யாரு சந்தோஷ்? மீண்டும் திமுக சார்பா வேலுக்கே வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே. எம்பி எலெக்ஷன்ல நின்ன திருப்பி இப்போ எம்எல்ஏ எலெக்ஷன்லயும் தமிழிசை சவுந்தரராஜன் அதிமுக கூட்டணியில பாஜக சார்பா களமிறங்குறாங்க. தாவேக சார்பா முக்கிய வேட்பாளர் அவங்களோட பொருளாளர் வெங்கட்ரமணன் வந்திருக்காரு. நாம் தமிழர்ல அருண் அவர்கள். சோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு பிராமின் கான்ஸ்டியன்சி இல்லைன்னு நாம சொன்னோம். ஆனா நாம் தமிழரும் அதே போல தாவேகாவும் 2 பிராமணர்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அது இந்த தொகுதியில வந்து ஒரு மெரிட்டா பார்க்கப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். சோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு? பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா திமுக நல்ல ஒரு லீடை எடுக்கிறாங்க. தமிழிசை 16 பாஜக எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல கிட்டத்தட்ட 29.05 வாங்கின தமிழிசை இந்த கருத்து கணிப்புல 16ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஷாக்கா இருக்கு. ஆனா அதுக்கு காரணம் இங்க தாவேகா 34% வாக்குகள் வாங்குறாங்க, நாம் தமிழர் 8% வாக்குகள் வாங்குறாங்க. நம்ம களத்துல அனுப்பி பார்க்கும்போது பல சர்ப்ரைசஸே இதுதான். தாவேகா கெய்னிங் மொமெண்டம் இன் சென்னை. ஆனா ஃபர்ஸ்ட்க்கு இல்ல, இந்த 2வது இடத்துக்கான காம்படிஷன்ல 42-34 2வது இடத்துக்கு மயிலாப்பூர்ல வந்து தாவேகா வராங்கிறது ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கா இருக்கு. ஏற்கனவே களம் கண்ட தமிழிசை அவர்கள் 16% 3வது இடத்துக்கு போறாங்கிறது ஒரு மிகப்பெரிய ஷாக். களத்துல இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களும் சரி, அங்க களத்தை க்ளோஸா வாட்ச் பண்றவங்களுமே சொல்றது தமிழிசை 3வது இடத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அப்படின்றதுதான். நம்ம கருத்து கணிப்பா இருந்தாலும் சரி, அங்க களம் சொல்றது எல்லாமே வந்து இதுவா தான் இருக்குன்றதா நமக்கு தெரிய வருது. தாவேலு சொல்லவே வேணாம், அவரோட செயல்பாடுகளும் நல்லாவே இருக்கிறது தான் அவருக்கு இந்த 42% கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு. பல தொகுதிகளை பார்த்தாச்சு, ஒரே ஒரு தொகுதி மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு தொகுதி வேளச்சேரியா இருக்கணும். கரெக்டா? கண்டிப்பா வேளச்சேரி திமுக கூட்டணிக்கு கொடுக்கப்பட்ட தொகுதிகள்ல முக்கியமான ஒரு தொகுதி. அதை பார்க்கலாம். வேளச்சேரி தொகுதி 2008 தொகுதி மறுசீரமைப்புல உருவான தொகுதி. ஒரு தடவை வேளச்சேரி அசோக் அவர்கள் ஜெயிச்சிருக்காரு. வாகை சந்திரசேகர் 3வது முறையாக காங்கிரஸ் அசன் மௌலானா காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்க. வேளச்சேரி ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. சென்னையில வந்து அந்த நவம்பர் டிசம்பர் மாசங்கள்ல மழை பேசப்படக்கூடிய ஒரே தொகுதி என்பது வேளச்சேரி தொகுதி. அந்த அளவுக்கு பல்வேறு இயற்கை பேரிடர்களால் சிக்கி சீரழிந்து சின்னாபின்னமான தொகுதி வேளச்சேரி தொகுதி. அதாவது வேளச்சேரியில சுத்தி இருக்கிறவங்க ஒரு சின்ன மழை பெஞ்சு, அந்த நவம்பர் டிசம்பர் காலத்துல மழை பெஞ்சாலே அந்த வேளச்சேரி பிரிட்ஜ் முழுக்க அவங்களுடைய காரை வந்து பார்க் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில அந்த அளவுக்கு பயம். மிகப்பெரிய வெள்ளம், மிகப்பெரிய புயல் மழை வெள்ளமெல்லாம் வந்துருச்சுன்னா போட்டு வந்து வேளச்சேரிக்குள்ளர போய் மக்களை வந்து மீட்டு கொண்டு வரக்கூடிய சூழலை நம்ம நிறைய பார்க்கிறோம். பல்வேறு ஃபேக்டர்ஸ் அங்க இருக்கு. வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆண் வாக்காளர்கள் 1,02,235, பெண் வாக்காளர்கள் 1,09,411, மொத்தம் ஒரு 2,11,000 வாக்காளர்கள் இங்க வேளச்சேரியில இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட நாம பார்த்த எல்லா தொகுதிகள்லயும் ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் தான் அதிகமா இருக்காங்க. தமிழ்நாட்டுடைய நிலவரம் இதுதான் போல இருக்கு. பெண் வாக்காளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அடுத்து 2021-24 கம்பேர் பண்ணா 2021 காங்கிரஸ் சார்பா ஆசன் மௌலானா நின்றுனாரு. 39.15. அசோக் அவர்கள் 36.66. க்ளோஸ் ஃபைட். ஆமா கண்டிப்பா ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃபைட். மக்கள் நீதி மையத்துல இருந்து சந்தோஷ் பாபு 13%, நாம் தமிழ்ல கீர்த்தனா 8%, தென் சென்னையில வரக்கூடிய தமிழ்ச்சி தங்கப்பணி 46.8%, தமிழிசை சவுந்தரராஜன் 31%, ஜெயவர்தன் 14. சோ ஒரு க்ளோஸ் ஃபைட் 46. தமிழிசை ஜெயவர்தன் உங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட ஒரு ஈக்குவலாக ஒரு டஃப்பான தொகுதின்னு சொல்லலாமா வேளச்சேரியை பொறுத்தவரைக்கும்? அதுதான் போன ரிசல்ட்ஸ்ல நமக்கு இருந்துச்சு. இந்த வரை வேட்பாளர்களை பார்த்துட்டு அடுத்ததுக்கு போயிடலாம். வேட்பாளர்கள் மீண்டும் காங்கிரஸ்க்கே ஒதுக்கப்பட்டிருக்கு. சென்னையில ஒதுக்கப்பட்ட ஒரே கூட்டணிக்கான தொகுதி திமுக சார்பில் காங்கிரஸ்க்கு கொடுத்திருந்தாங்க. சோ வேளச்சேரி அசோக் அவர்கள் மீண்டும் அங்கே போட்டி போடுறாரு. தாவேகாவின் சார்பாக குமார் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் சார்பாக கீர்த்தனா அவர்கள் போட்டி போறாங்க. ஃபைட் எப்படி இருக்கு சந்தோஷ்? ஃபைட் எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்க போறோம். ஆதன் கருத்து கணிப்பின்படி வேளச்சேரியில ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃபைட் இருக்கு. ஆனா காங்கிரஸ் திமுக கூட்டணி ஒரு சின்ன லீட் எடுக்கிறாங்க. 37-35ங்கிறது ஒரு க்ளோஸ் ஃபைட் தான். கண்டிப்பா அதிமுக சார்பில் 35, தாவேகா 20 எடுக்கிறாங்க, கீர்த்தனா 8. கிட்டத்தட்ட ஒரு க்ளோஸ் ஃபைட் தான். லாஸ்ட் எலெக்ஷன்ல நாம எப்படி பார்த்திருக்கோமோ அதேதான். 39.15, 36.66. இங்க நாம பார்ப்பது என்பது 37-35ங்கிறது ஒரு க்ளோஸ் ஃபைட்டா இருக்கு. அப்படி க்ளோஸ் ஃபைட்டாக இருந்தாலும் ஆசன் மௌலானா ஜெயிக்கிறாருன்னு சொல்லியிருக்கோம். அதுதான் நம்மளோட கருத்து கணிப்போட முடிவாகவும் இருக்கு. ஸோ வேளச்சேரியில ஆதன் கருத்து கணிப்பின்படி ஆசன் மௌலானா வெற்றி பெறாரு அப்படின்றதா, ஒரு சின்ன லீடு இருக்கிறாரு அப்படின்றதா இருக்கு. ஸோ சென்னையோட கள நிலவரம் எப்படி இருக்கு, சென்னையில் இருக்கக்கூடிய 16 தொகுதிகள்லையும் மக்களோட மனநிலை என்ன அப்படின்றத ஆதன் வந்து எடுத்து சொல்லியிருந்திருக்கோம். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு துல்லியமா கணிக்க ட்ரை பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 16 தொகுதிகளில் கருத்து கணிப்பு பண்ணியிருக்கோம். அந்த 16 தொகுதிகளில் 15 தொகுதி ஒரு மிகப்பெரிய லீடோட திமுக அண்ட் திமுக கூட்டணி ஒரு மிகப்பெரிய லீட்ல இருக்காங்க.
ஒரே ஒரு தொகுதி பெரம்பூர்ல விஜய் ஜெயிக்கிறார். அதுலயுமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல ரொம்ப ஒரு பின்னாடி இருந்த திமுகவோடது அடுத்தடுத்து கெய்னிங் ஆயிட்டே இருக்கு. க்ளோஸ் ஃபைட்டாக போவதற்கு வாய்ப்பு இருக்கு. சோ ஒரு 16 தொகுதிகள்ல 15 இடங்கள்ல வந்து திமுக ஜெயிக்குதுன்னு சொல்லியிருக்கோம். ஆமா. சென்னை திமுகவின் கோட்டை அப்படின்றது வழக்கமான வார்த்தை. அதுதான் 2026லயும் மீண்டும் ஒரு முறை நிரூபணமாக போகுது அப்படின்றது ஆதனோட கருத்து கணிப்பா இருக்கு. இது நம்மளோட இப்ப இருக்கக்கூடிய கருத்து கணிப்பு. தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும், அந்த தேர்தல் சமயங்கள்ல இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சஸ் ஃபேக்டர்ஸ் எல்லாம் பொறுத்து தான் தேர்தல் அமையும். இன்னொரு முக்கியமான ஆலோசனோட தேர்தல் முடிவுகளோட நம்ம சந்திக்கலாம்.